வார்த்தையை நாம் கேட்போம். நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் நான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் நாம் கவனிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும். John chapter 4 verse 19 to 24. யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கடந்த வாரத்தில் இந்த தலைப்பை நாம் ஆரம்பித்திருந்தோம். ஆவியாயிருக்கும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது எப்படி? How to worship the God of Spirit with the Spirit and truth. கிறிஸ்தவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பலவிதமான அடையாளமுள்ள ஆராதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய இருக்கிறது. ரோமன் கேத்தலிக் கீழே இருந்து வரும், ரோமன் கத்தோலிக்க சபை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்லியே பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரோமன் கத்தோலிக்க சபை அவங்களுடைய நம்பிக்கை என்ன? அவங்க சில சிலைகளை வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் அவங்க வார்த்தையில் சொன்னால் சொரூபங்கள் அப்படின்வாங்க. சபைக்குள்ளேயும் வச்சுருப்பாங்க, சபைக்கு வெளியே வச்சுருப்பாங்க. பிரதானமாக அதை வச்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமானதாக அதை கருதுவார்கள், அதை நம்புகிறாங்க. அப்போ அவங்க ஆராதனையில் பாடல் இருக்கும். அதில் வரக்கூடிய பிரசங்கியார்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சாமியார் தான் சொல்லுவாங்க. அவங்க அதில் இருக்கிற அந்த சாமியார் அவர் வந்து அங்கி போட்டுக்கிட்டு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி எடுப்பார். அதாவது நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நல்லது செய்யணும். இஃப் யூ டூ குட் இட் வில் பி ரிட்டன் ஆஸ் குட். இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றோ, அதை விசுவாசிக்கிறது மூலமாக நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்றோ இந்த பிரச்சனைகள் அங்கே வர. ஏன்னா அவங்களுடைய தீம் வந்து வேற, கரு வந்து வேற. அது ஒரு மனுஷனால் தோற்றுவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே செயல்படுகிறது. பல சபைகளும் அப்படிதான். இப்போ ஆவிக்குரிய சபைகள் வரும்போது என்ன வந்துடுதுன்னா, அங்கே எந்த சொரூபங்களும் கிடையாது, எந்த விக்கிரகங்களும் கிடையாது. பைபிளில் படிக்கிற மாதிரி ஒரு சபை, அங்கே ஒரு பாஸ்டரு, அன்னைக்கு ஆதி திருச்சபையில் இருந்த மாதிரி பேதுரு மாதிரி யோவான் மாதிரி ஒரு போதகராங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மாதிரியே விசுவாசிகள். அதனால் இங்கே எல்லாமே சரியானது அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அது எந்த விதத்துலேயும் தவறே கிடையாது. பிரசங்கம் தான் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குமே தவிர, மற்றபடி ஹோல் வர்ஷிப்னு வரும்போது, தொழுது கொள்ளுதல் வரும்போது, அந்த தொழுது கொள்ளுதலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோமர் 1 பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை அவர்கள் தொழுது சேவித்தார்கள் அப்படின்றார். They started to worship the creations, not the creator அப்படின்றார். சிருஷ்டிகரை அவர்கள் தொழுது கொள்ளாமல், பாயிண்ட் வந்ததான், சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும், சிருஷ்டியை தொழுது கொள்ளக்கூடாது. 10 கட்டளைகளுடைய முதல் கட்டளை அது, என்னை தவிர வேறொரு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், உருவாக்க வேண்டாம், செய்ய வேண்டாம், நீ பண்ண வேண்டாம்டா. நம்ம நினைக்கிறோம் அதை ஆண்டவரை தவிர அப்படின்னா அது வந்து வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறோம், அல்லது ஒரு ஐடியாலிஸ்டிக்காக பார்க்குறோம். அதை ஏதோ ஒரு உருவம் சொரூபம் அப்படிலாம் நான் செய்யலை அப்படின்னு நினைக்கிறோம். பாயிண்ட் வந்து என்னங்க, தேவனை தவிர அல்லது தேவனுடைய வார்த்தை அல்லது அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற சத்தியத்தை தவிர்த்து நீங்கள் எதை நம்பினாலும், வசனத்தோடு நீங்கள் நம்பினாலும் சரி, வசனம் அப்படி சொல்லி இருக்குது, நீங்கள் ஒரு எண்ணத்தில் நம்பினாலும் சரி, அது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது,
அது தேவன் அதை அப்படிதான் பார்க்கிறாரு. அது உண்மையற்ற தொழுது கொள்ளுதலாகவும் இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது உண்மையற்றதுன்னா உங்களுக்கே புரியும், ஃபேக், அது பொய். அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல பேசுறாரு, உங்களுடைய பலிகள் எல்லாம் அல்லது உங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் ஆண்டவர்கள் அல்ல பேய்களுக்கே செலுத்துகிறீர்கள். சர்ச்சில் வந்து பேசுறாரு, உங்கள் பலிகள் எல்லாம், உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், உங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் அது ஆண்டவருக்கானதல்ல, அது யாருகளுக்கானது? அது ஏன் அப்படி பேசுறாருன்னா, அவர்கள் போதிக்கக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய, சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே ட்ரூத் உள்ள இல்லை. வசனம் இருக்குது. வசனம் என்ன? 66 புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே வசனம் தான். அந்த வசனத்தை யார் ஒன்றா பேசலாம், அரசியல்வாதிகள் பேசலாம், படித்தவர்கள் பேசலாம், எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை பேசுகிறாங்க. மனுஷன் ஞானத்திலிருந்து அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரூத்னா என்ன? இதை யார் எழுதினாரோ, இது யார் நம்ம கொடுத்தாரோ, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய விளக்கத்திலிருந்து எடுத்து விளங்கி போதித்து அதை நீங்கள் விசுவாசித்து நடந்தால்தான் அது உண்மையான ஆராதனையாக இருக்கும். இந்த சம்பவம் நம்ம படிச்ச இந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இயேசுவும் கானானிய ஸ்திரீயும் சந்தித்துக் கொள்கிற ஒரு இடம் இல்லையா? கடந்த வாரம் அதெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருந்தேன், அதனால அதுக்குள்ள அதிகமாக போக விரும்பல. இதில் என்ன, கானானிய இந்த ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா அவ ஓரளவுக்கு அந்த 5 புத்தகங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு பின்புலத்திலிருந்து அவ வருகிறாள். அவள் இயேசு அப்படி இல்லை. அவர் வந்து யூத குலத்தை பின்புலத்திலிருந்து வந்ததுனால அவர் முழு பழைய ஏற்பாடையும் நம்புறவராக இருக்கிறார். அவர் அந்த சமாரிய ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அவ மன்னிக்கும், கானானிய ஸ்திரீ இல்லை, சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரீ பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகும், உபாகமும், இந்த 5 ஆகமங்களை மட்டும் நம்புறா. ஏன் அந்த 5 ஆகமங்கள்? ஏன்னா இந்த 5 ஆகமங்களில் தான் ரொம்ப பிரதானமானதாக இருக்கிறது 10 கட்டளை. 5 ஆகமங்களில் பல வாக்குத்தத்தங்கள் அது இருந்தாலும் ரொம்ப பிரதானமாக இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து 10 கட்டளைகள். அதனால இந்த சமாரியர்கள் எப்படி நம்புறாங்க? இந்த 10 கட்டளைகளை கொடுத்தார் இல்லையா, அது கொடுத்த இடம் வந்து மலை. மோசேக்கு சீனாய் மலையில தேவன் அதை கொடுத்தாரு. அதனால கடவுளை தொழுது கொள்வதற்கு ஏற்ற இடம், சரியான இடம் என்பது மலைதான், அது சீனாய் மலைதான்றது அவங்களுடைய நம்பிக்கை, சமாரியருடைய நம்பிக்கை. ஆனா அதுக்கப்புறம் வந்து தாவீது சபை ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டு அது சாலமோன் மூலமாக நிறைவேறின போது அங்க ஆண்டவரே வந்து சொல்றாரு, என் கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் இங்கே இருக்கும்ன்றார். உடனே எருசலேம் தான் அந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கடவுள்ன்றவர் வெறும் இந்த கட்டடத்துக்குள்ள மட்டும், இந்த ஆலயத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கிறாரு, வெளியே எங்கும் இல்லை, அதனால நாங்க தான் சிறந்தவர்கள், எங்களுடைய ஆராதனை தான் ரொம்ப சரியானது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இதுல தான் 2 பேருக்கும் கிளாஷ் அதிகமா. அந்த பெண் என்ன சொல்றா, எங்களுடைய நம்பிக்கை மலைகளிலே தொழுது கொள்வது, உங்களுடைய நம்பிக்கை எருசலேம் ஆலயத்தை தொழுது கொள்வது அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இல்ல இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்படின்றார். ஏனென்றால் அவர் வந்து மாம்சமா இல்லை, ஃப்ளெஷ்ஷா இல்லை. மாம்சமா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்க இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது மாம்சத்துல இருந்தா. ஆவி அப்படி கிடையாது. எது எப்படி கிடையாது? ஒரு ஆவி அப்படி கிடையாது பாருங்க, ஸ்பிரிட். அப்ப ஆவி எப்படி இருக்குது? இட் ருலீன் எவ்ரிவேர், அது எல்லா இடத்திலும் நிறைந்ததாய் இருக்கிறது. அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, எந்த விதமான கோட்பாடும் கிடையாது, எந்த விதமான பிரின்சிபல், நேச்சுரல் பிரின்சிபலுக்குள்ள அது அடங்காது ஸ்பிரிட். அப்ப இயேசு அதை தான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? நீ மலையும் ஆலயத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதை தாண்டி தேவன் செயல்பட போறாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்படின்றார். சரி, இப்ப பாயிண்ட் ஓகே, பிதாவை தொழுது கொள்றது எங்கேயும் தொழுது கொள்ளலான்னு வந்துட்டார். இப்ப அடுத்தது தொழுது கொள்ளுதல் என்றால் வாட் யூ ரைட் வர்ஷிப் as a Christian. ஒரு கிறிஸ்தவர்களாய் சரியான தொழுது கொள்ளுதல், சரியான ஆராதனை என்றால் என்ன? இயேசுவே போதிக்கிறார். இயேசுவே சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? அதை 23வது வசனத்துல உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ட்ரூலி வர்ஷிப்பிங், ரைட்லி வர்ஷிப்பிங், சரியாய், உண்மையாய், பொய்யாய் அல்ல. சரியான ஆராதனை என்பது என்ன? சரியான தொழுது கொள்ளுதல் என்பது என்ன? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதே உண்மையான ஆராதனை என்றார். எப்படி தொழுது கொள்வதே உண்மையான ஆராதனை? நீங்க உண்மையாவே இந்த இயேசுவை தான் ஆராதிக்கிறீங்களா? உண்மையாவே நீங்க பவுல் சொன்ன மாதிரி பேய்களை ஆராதிக்காம, உங்கள் ஆராதனை பேய்களுக்கு அல்ல,
அது உண்மையா ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருக்கிறதான்றதை எப்படி உறுதி செய்ய முடியும்? இப்படிதான் உறுதி செய்ய முடியுமா? எப்படி உறுதி செய்ய முடியும்? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். பை ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஆவியோடும் உண்மையோடும். கடந்த வாரத்தில் அங்கே தான் நம்ம சில விஷயங்களை பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதை தாண்டி சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போயிருக்கிறோம். ஆவினா என்ன? மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் ஆவி, ஆத்துமா, சரீரமா இருக்கிறான். சரி, இந்த ஆவிக்கு புரிகிற மாதிரியான இன்னொரு வார்த்தை என்ன? ஸ்பிரிட்னா வெறும் இது ஒரு ஆவி அப்படின்ற மாதிரி புரிதல் மட்டும் இல்லை. ஸ்பிரிட்டுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? இட் இஸ் ஹார்ட். தமிழில் வந்து இருதயம் அல்லது உள்ளம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஸ்பிரிட்னா தான். மைண்டு வேற. மைண்டுனா மனம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரெண்டுத்துக்குமே வேலை வேற. மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கும், யோசிக்கும், ஆசைப்படும், விருப்பப்படும், இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் எது செய்கிறது? மனம் செய்கிற வேலை, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய உடல் உறுப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. கிட்னி அதோடைய ஃபங்க்ஷனை மட்டும்தான் அது செய்யும். கண் அதோடைய வேலையை மட்டும்தான் அது செய்யும். காது அதோடைய வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனால் இது எல்லாமே உடல் உறுப்புகள், அந்தந்த வேலையை மட்டும்தான் அது செய்யும். காது ஒரு நாளும் பார்க்க ஆரம்பிக்காது, கண்ணு ஒரு நாளும் கேட்க ஆரம்பிக்காது. அதே போல் மனம் என்கிற அந்த காரியம் என்ன? சிந்திக்கும், யோசிக்கும், ஆசைப்படும், விருப்பப்படும். இது எல்லாமே மனதில் இருந்து உண்டாகிற காரியங்கள். உள்ளம்னா என்ன? இருதயம்னா என்ன? அது நீங்க தீர்மானிக்கக்கூடியது, நீங்கள் வைக்கக்கூடியது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நீங்கள் மாற்றக்கூடியது, நீங்கள் ஆளக்கூடியது, அல்லது நீங்கள் என்கிற அந்த உண்மையான அடையாளம் தான் இருதயம் அல்லது உள்ளம் என்று சொல்லுகிறோம். ஒரு மரத்துக்கு கனி எப்படி முக்கியமானதா இருக்குதோ, கனியை வைத்து அந்த மரம் நல்ல மரம் கெட்ட மரம்ன்றது தீர்மானிக்கிறோமோ, அதே போல ஒரு மனுஷன் யார் அப்படின்றது அவனுடைய மனதை வைத்தல்ல, சரீரத்தை வைத்தல்ல, எதை வைத்தே இருக்கிறது? அவனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை வைத்து தான். சரி, இப்போ இந்த இருதயம் எப்படி செயல்படுகிறது? அதான் பாயிண்ட். How the heart works. இருதயம் எப்படி செயல்படுகிறது? இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஸ்பிரிட். அவ்வளோதான். உள்ளம் என்பது யாராவது காட்ட முடியுமா? உள்ளத்தை எடுத்து காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இருதயத்தை காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? காட்ட முடியாது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் இன் எ ஸ்பிரிட் ரிலீம். ஆவியாக இருக்கிறது. அது நம்முடைய மாம்சீக கண்களுக்கு அது தெரிவதில்லை, ஆனால் செயல்படுகிறது. ஆனால் என்ன பண்ணுகிறது? அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த இருதயம் என்ன பிரச்சனை? இருதயத்தில் என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருதயம் பாருங்க, பாவத்தில் இருந்து வர்றதுனால, பாவத்தில் உற்பத்தியாகி பாவத்திலிருந்து வர்றதுனால எல்லாம் ஆல்ரெடி லோடடாக இருக்குது. எப்படி போய் பேசணும், எப்படி ஏமாற்றணும், எப்படி தவறான காரியங்கள், எவ்ரிதிங் இஸ் லோடட் இன் த ஹார்ட். இப்போ லோடாக இருக்கிற அந்த விஷயம் இப்போ மறுபடியும் அது மாற்றப்பட வேண்டும். சரியான இருதயமாய், உணர்வுள்ள இருதயமாய் இது மாறணும்னா என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? இப்போ மறுபடியும் அந்த உணர்வுள்ள இருதயம் உள்ள கொண்டு வருவதற்கு தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குதுன்றது. இப்போ தேவன் தம்முடைய ஆவியை அல்லது தம்முடைய உள்ளத்தை, தம்முடைய இருதயத்தை, தம்முடைய செயல்படுகிற அந்த காரியத்தை இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள் என்ன பண்ணுகிறார்? அதை வைக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றோம். நம்முடைய உள்ளத்தில் செயல்படுறார். He works in our heart. அல்லது பவுல் போதிக்கிறார், உங்கள் சரீரமே தேவனுடைய. இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அங்கே தான் வருது. ஆவிக்குரிய சபையில் கன்ஃபியூஷன் எப்படி வந்துருச்சுன்னா, இந்த தோல், இந்த வெளி பார்க்கக்கூடிய இந்த சரீரம் தான் கடவுளுடைய ஆலயம், இதை தீட்டுப்படுத்தக்கூடாது, இதை வந்து பரிசுத்தமாக பாதுகாக்கணுன்ற பேரில் அவங்க முழுசாக எதை கொண்டாந்துட்டோன்னா, they bring completely the religious ideas in the Christianity. முழுவதும் மத நம்பிக்கை கொண்டு வந்து அதில் வச்சுருக்காங்க. இப்போ மற்ற மதங்களில் போய் பாருங்களேன், அவங்க உள்ளத்தை பற்றியும் மனதை பற்றியும் அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அதுக்கு அங்கே வேலையும், நல்ல சிகரெட் பிடிப்பார், நல்ல தண்ணி அடிப்பார். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இப்போ வருது அந்த சீசன். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கழுத்து ஃபுல்லாக மாலைலாம் போட்டுக்கிட்டு, காலில் செருப்பு அணியாமல், நான்வெஜ்லாம் சாப்பிடாம, அதுக்கு முன்னாடி எதெல்லாம் சமுதாயத்தில் கெட்ட பழக்கம், தீய பழக்கமா இருக்குதோ, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அது இதுன்னு இருக்குதோ, அது எதையுமே செய்யாமல் ஒரு 40 நாள் அளவும் காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குடிச்சிட்டு, சுத்தபத்தமாக இருந்துக்கிட்டு, தன்னை பார்க்குறவங்க, வர்றவங்க, போகிறவங்க எல்லாரும் அவரையும் சாமின்னு கூப்பிட்டாகணும், அவரும் மற்றவங்கள சாமின்னு தான் கூப்பிடுவார். ஒரு 40 நாளைக்கு
இந்த மொத்த விஷயமும் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் தான். எங்க நடக்கக்கூடிய மாற்றம்? அது சரீரத்திலையும் மனதிலையும், உள்ளத்துல எந்த மாற்றமும் இல்லை. அந்த உள்ளத்தில் மாற்றம் இல்லை. அதனால என்ன ஆகுது? நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டு எதிர் வீட்டில், நான் குவார்டர்ஸில் இருக்கிறப்ப எங்கள் வீட்டு எதிர் வீட்டு ஒரு நபர் இருந்தார் பாருங்க. அவர் அப்படி தான் போட்டு கீட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு போட்டு கல் முள்ளும் அது இதுன்னு போட்டு அடிச்சு நொறுக்குவார். பாட்டெல்லாம் எல்லாம் நொறுக்கிட்டு 40வது நாள் வந்து அந்த வேனில் வந்து இறங்குவானுங்க பாருங்க. இறங்கி குளிச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அன்றைக்கே ஃபுல் சரக்கு, ஃபுல் தண்ணி. ஏன்னா எப்படி தெரியுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி அடிச்சிட்டாருன்னா முதல்ல ஒரு பொண்டாட்டியை தான் போட்டு அடிப்பார். அந்த அம்மா மேலே இறக்கப்பட முடியாது, அது அடி வாங்க வேண்டியதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அது வாய் இருக்கும் அதுக்கு. அதனால் அது அடிக்கிறது தப்பும் இல்லைன்னு நினைப்பேன். செம்ம அடி விழும். அது கையா முயான்னு கத்தும். அது கத்தும் போது தெரியும் வந்துட்டான், தண்ணி அடிச்சிட்டான். நல்ல டைமில் பாருங்க திட்டு வாங்கின உட்காந்துருப்பார். கண்ணாமண்ணான்னு பேசும் அந்த பொம்பளை பாருங்க, அமைதியாக உட்காந்துருப்பார். ஆனால் சாயந்தரம் உள்ளே போனவுடனே வேற ஒரு மனுஷன் வரான் பாருங்க. அவன் வந்துட்டானா ஒரு தைரியம் உள்ளே வந்துடுது, போட்டு வெளுத்து வாங்குவார். அந்த பொம்பளை சித்திரவாதம் பண்ணுவாங்க. எல்லாம் குவார்டர்ஸ் பாருங்க, எதிர் வெளியே தான் விளையாடின்னு இருப்பார், வழி கிடையாது. அடி அந்த அம்மா கேள்வியெல்லாம் கேட்பார். நேற்று 100 ரூபா கொடுத்தேன், என்ன அடி பண்ணேன் சொல்லு, அதுக்கு ஒரு அடி விடும். அந்த அம்மா பாருங்க, வெளியே நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம், வெளியே வரும் பாருங்க, அவமானப்பட்டுக்கிட்டே அந்த துண்டை எடுத்து அப்படி தொடச்சிக்கிட்டே வரும், முந்தாணி எடுத்துக்கிட்டு. சின்ன பசங்களாக இருப்போம். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அது பேசும் பாருங்க, பேச்சு என்னென்ன பேசும் தெரியுங்களா? ஏன் சொல்கிறேன், அந்த 40 நாள் நல்ல மனுஷனாக இருப்பார் பாருங்க. 40 நாள் இந்த அம்மாவும் அந்த மாதிரி தான் நடந்துக்கும். 40 நாள் வந்துன்னா, சாமி வாங்க உள்ளே வாங்க உட்காருங்கண்ணா. யாருன்னு பார்த்தா புருஷன்தான். வாங்க உட்காருங்கன்னோ, நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோன்னோ, என்னென்னவோ பண்ணும் பாருங்க. எல்லா சேவகமும் பண்ணோம், எல்லா சேவகமும் பண்ணோம். 40வது நாள் அப்படி முடிஞ்சது உடனே அந்த ஒரிஜினல் யாரும் என்ன பண்ணிட்டுதாங்க வந்துடுது. அப்போ என்ன, வெறும் நடிப்பு, வெறும் என்னது அது, பக்தி நடிப்பு, அவ்வளோதான். அது பொய்யின்லாம் சொல்ல முடியாது, ஃபேக் தான் அது. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு ட்ரூத். அது என்ன ட்ரூத்து? நான் 40 நாள் என் சாமி சொல்லியிருக்கேன், இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நமக்கு வேதம் அப்படி சொல்லல பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றையும் எப்படி இருங்க, நீங்கள் அவரை போல மாறுறது தான் இப்போ உங்கள் வேலை. அதுக்கு தான் சர்ச்சைக்கு வரீங்க. வந்துட்டு இங்கே வந்து தற்குறிகளாக மாறுறது வந்து விசுவாசிக்கோ அல்லது ஊழியக்காரனுக்கோ அல்லது கிறிஸ்தவனுக்கோ அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட். சரி, அப்போ முழுமையான தேவனுடைய அந்த தன்மையை, தேவனுடைய ஞானத்தை, அறிவு, அவருடைய ஒத்தாசை, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவு, அவரோடு உரையாடுவது, அவருடைய நன்மைகளை பெற்று இந்த மாதிரியான இருக்கிற இந்த அனுபவம் இருக்குது பாருங்க. இது எப்படி உண்டாகும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் பேசி உங்களை வழி நடத்தும் போது அது என்ன பண்ணுமாங்க, உண்டாகும். அதுக்கு முதல்ல என்ன தேவை? அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அனுபவம் முதல்ல உங்களுக்கு உண்டாகணும். அதை உண்டு பண்ணுகிற இடம் தான் இந்த கூடி வருகிற சபை. இந்த கூடி வருகிற சபையோட மேன்மை என்ன, இந்த கூடி வருகிற சபையோட மகிமை என்னன்னா, நீங்கள் தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ளணுன்றதை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம். அதை தான் இங்கே போதிக்கிறோம், அதன்படி தான் இங்கே செய்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆவியோடு தொழுது கொள்வதில் என்றால் என்ன? வர்ஷிப்பிங் இன் ஸ்பிரிட்னா என்ன? யூ ஷுட் வர்ஷிப் காட் இன் த ரியாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ். ஆவிக்குரிய உண்மை தன்மையில் தேவனை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாய் கடவுள் எப்படி இருக்கிறாரோ அந்த தன்மையில் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாய் அவர் சுகமளிக்கிறவராக இருந்தால் அவர் எப்படி தான் பார்க்கணும்? நீங்கள் சுகமளிக்கிறவராய் தான் தொழுது கொள்ளணும். எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? பரிகாரியை பார்த்து கேட்கக்கூடாது. நோய் வேற இடத்துல இருந்து வருது, பிரச்சனை வேற இடத்துல இருந்து வருது, அதை பார்க்கணும், பிரிச்சிடணும். அப்போ உண்மையை தொழுது கொள்கிறவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தை ஆவியோடும் வரும்போதுனா எழுது, இட் எவ்ரிதிங் ஷுட் பி வர்ஷிப் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி இருக்கணும். அங்கே ஃபேக் இருக்கக்கூடாது, வெறும் 40 நாளைக்கு இருக்கக்கூடாது, வெறும் வாரத்துக்கு ஒரு நாள்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃப்ரம் யுவர் ஹார்ட். யுவர் ஸ்பிரிட் ஷுட் வர்ஷிப் காட். உங்களுடைய உள்ளம் கடவுளை ஆராதிக்கணும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து கடவுளுக்கு எதை செய்தாலும் யூ ஷுட் டூ இட் ஃப்ரம் யுவர் ஹார்ட், நாட் ஃப்ரம் த ராங் பிரின்சிபல்ஸ். கொள்கைகளின் மூலமாக என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. நீங்கள் எப்படி தான் ஆராதிக்க வேண்டும்? உங்கள் உள்ளத்திலிருந்து. கடமைக்காக கடவுளை ஆராதிக்காதீங்க, உதட்டளவில் கடவுளை ஆராதிக்காதீங்க, மனதளவில் கடவுளை ஆராதிக்காதீங்க. எந்த அளவில் ஆராதிங்க? நீங்கள் உள்ளத்தின் அளவிலிருந்து கடவுளை, உள்ளத்திலிருந்து. வாட் எவர் யூ ஆஃபர் டு காட், ஆஃபர் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட், ஆஃபர் ஃப்ரம் யுவர் ஹார்ட். நீங்கள் செய்தாலும் சரி, அதை உள்ளத்தில்
கூடிய அந்த அனுபவம் தான் அது உண்மையான தொழுது கொள்ளுதலாய் இருக்கிறது. சரி, ரெண்டாவது உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளுங்கள்? நீங்கள் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். உண்மையோடு தொழுது, உண்மை என்பது எங்க? இப்போ அதுதான் பாயிண்ட். இப்போ அதான் பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது உண்மைதான். இந்த உண்மை என்னன்னா, இந்த உண்மையும் ஆவியும் சேர்ந்தாதான் பாருங்க அங்கே செயல் உண்டாகுமாங்க. பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு இல்லையா? வெறும் ப்ளஸ்ன்றது வந்து பாருங்க, இந்த பாசிட்டிவ்ன்றது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் கரண்ட் வரும், ஷாக் வரும் உங்களுக்கு. ஆனால் வெறும் இந்த பாசிட்டிவ்ல இருந்து மட்டும் லைட் எரிஞ்சிடாது. 2 ஒயர் போகும். எல்லாமே எல்லா சிஸ்டமும் அப்படி தான். எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் அப்படி தான். அது ஒரு ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எவ்ரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வில் பி ஒர்க் ஆன் திஸ் பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்? ஒன்லி பை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டயட். நெகட்டிவ்ன்ற இந்த 2 டயட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு ஃபேன் ஓடும், ஒரு லைட் எரியும், எல்லாமே. இந்த பாசிட்டிவ்ன்றதுல கரண்ட்டே வரும். கரண்ட் வரும்னா நம்ம லாங்குவேஜில் ஷாக்கே வரும் அதில். ஆனால் ஓடாது, ஃபேன் ஓடாது. ஏன்? அதுக்கு நெகட்டிவ் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணுது? அதுக்கு அங்கே நெகட்டிவும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகும். அதே போல தான் வசனம், பரிசுத்த ஆவியானவர், இது 2ம் சேர்ந்து தான் பாருங்க அங்கே என்ன பண்ணும்? செயல் அங்கே உண்டாகும். அந்த பிரின்சிபலை தான் நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை படிக்கிறோம். நம்ம பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டு இருந்தார். ஆனால் ஒன்றும் நடக்கல. டார்க்னஸ் இஸ் ஸ்டில் டார்க்னஸ். இருள் இப்பொழுதும் எப்படி இருக்கிறது? இப்பொழுது ஆவியானவர் அசைவாடும் போதும் இருள் எப்படி இருக்கிறது? ஏன் மாறல? பார்க்கணும். ஏன் மாறலன்றதுக்கு பதில் அங்கதான். எப்படி மாறுச்சு? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். என்ன பண்ணினார் தேவன்? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்படின்னு அர்த்தம், when the word comes, வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க? செயல்பட ஆரம்பிக்கிறார். எது வந்தபோது? வார்த்தை வந்தபோது. சோ வார்த்தையும் ஆவியானவர் ஒன்று. வேறு ஆவியை மட்டும் பெற்று இருக்கிறேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா ஒன்றும் செய்ய மாட்டார், அசைவாடி கொண்டிருப்பார். வாழ்க்கையில் எந்த விதமான தெய்வீக நிலைகளையும் நீங்கள் பார்க்கணும். நிலைகள்னா சமாதானம், ரட்சிப்பின் உறுதி, இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன் பெற முடியல? ஏன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல? ஏன் என்னால் நம்பிக்கையாக இருக்க முடியல? நான் மற்ற விக்குங்களை வணங்குற ஆச்சு பூச்சுன்னுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உண்மையாகவே நல்ல கிறிஸ்தவர்கள் தான், உண்மையாகவே உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் தான். ஆனால் சத்தியம் இல்லை. என்ன இல்லை? அங்கே சத்தியம் இல்லைன்னா அங்கே ஆவியானவர் செயல்பட முடியாது. அப்போ வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் வரீங்க இங்கே, ஏன் பிரசங்க கேட்கணும்னா, வித்தவுட் ஹியரிங் த வேர்ட், Holy Spirit or God cannot work in your life. கடவுளால் உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி, இன்னொரு பக்கமும் இருக்குது. என்னது? இப்போ ஆவியானவர் இல்லை, வெறும் வசனம் மட்டும் எனக்கு தெரியும். எது மட்டும் தெரியும்? எனக்கு வசனம் மட்டும் தெரியும்னா அதாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி மற்ற உலக பிரகாரமான சில காரியங்கள்லாம் இங்கே வந்து வேற மாதிரி இருக்குதோ, கேட்கும் போது நல்லா இருக்கும், சிரிப்போம், சந்தோஷமாக இருப்போம், கை தட்டுவோம், விசில் அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒன்றுமே என்ன பண்ணாது, அங்கே நடக்காது. ஏன் ஒன்றுமே நடக்கலை? பட்டிமன்றம்லாம் போகிறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நகைச்சுவை அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனால் அது அந்த அந்த சந்தோஷமோ அதே அந்த மகிழ்ச்சியோ நிலைப்பதில்லை. என்ன பண்ணுறதில்ல? அது சஸ்டெயின் கூட ஆகுறதில்லை. அது ஏன் ஆகலை? கடந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் துக்கம் வந்துடுது. ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியல, போதுமானதாக இல்லை. அப்போ அதே போல தான் பாருங்கள், வெறும் வசனத்தை மட்டும் கேட்டு போயிட்டு எனக்கு வசனம் தெரியும், எனக்கு நான் படிக்காத பைபிளே இல்லை, எனக்கு தெரியாத பிரசங்கமே இல்லை, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். வசனம் பிசாசு கூட தெரியும். அதான் பெரிய பாயிண்ட்டு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வசனம் வெறும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பார்த்தியா வசனம் பிசாசுக்கு பைபிள் எல்லாமே தெரியும். பாருங்க, இயேசுவை சோதிக்கும் போது அவன் சுயமாய் சோதிக்கல, வசனத்தை சொல்லி சொல்லியே தான் சோதிச்சான். அவன் இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்குதுன்னு நான் பாருங்க. அவன் 91 சங்கீதத்தை எடுத்து பிசாசு பேசுறான் பாருங்க இயேசுவின் இடத்துல. இப்படி தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யார் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று? தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லியிருக்குது இல்லையா? அப்ப நீர் இந்த மேல இருந்து கீழே குதியும், அப்பொழுது தூதர்கள் வந்து தாங்குறாங்களா, காப்பாத்துறாங்களான்னு பார்ப்போம். அப்படி காப்பாத்தினாதான் அந்த வசனம் உண்மை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்ப வசனத்தை அப்படியே வசனமா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும்
இல்லை. வசனத்தில் இருக்கிற வெறும் கதைகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வசனத்துக்குள்ள ஒரு சத்தியம் இருக்குது, ட்ரூத். அந்த ட்ரூத் வந்து எப்படின்னா இட் வில் பி evolved and it will be expelled by the wisdom. இந்த ட்ரூத்ன்றது என்னது? இது வசனத்துக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஞானம், வசனத்துக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய அந்த உண்மை, அதை தான் நம்ம தமிழ்ல சத்தியம் சொல்றோம், ட்ரூத்னு சொல்றோம். இப்போ இயேசு அதுக்கு ட்ரூத்தை தான் பதிலாக கொடுத்தாரு. இயேசுவும் பிசாசு ரெண்டு பேருமே வசனத்தை தான் பேசிக்கிட்டாங்க. ஆனால் வசனத்தில், இயேசு சொன்ன வசனத்தில் சத்தியம் இருந்தபடியினாலே பிசாசுடைய வசனம் அங்கு தோற்று போனது. சங்கீதம் 91 இருக்கலாம், ஒன்னுத்துக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இயேசு அதுக்கு பதில் கொடுத்தாரு. உன் பிதாவாகிய தேவனை நீ சோதித்து பார்க்க கூடாதுன்னு வசனம் இருக்குதா தெரியுமா உனக்கு அப்படின்றார். தூதர்கள் காப்பாற்றுறதுலாம் இருக்கட்டும். ரெண்டாவது நான் குதிப்பேன், அவங்க வந்து என்ன பண்ணணும், என்ன காப்பாற்றணுன்றது வந்து அது அவரை சோதிக்கிற விஷயமா இருக்குது. பிதாவை சோதிக்க கூடாதுன்னு வசனம் சொல்லி இருக்கிறது, அதான் ட்ரூத்து. ஸோ அதனால வசனம் தெரிஞ்சா பார்த்தாது, வசனத்துக்குள் இருக்கிற சத்தியம் தெரிந்திருந்தால் தான் அந்த சத்தியம் தான் உங்களை சமாதானத்துக்குள்ள கொண்டு வரும், வெற்றிக்குள்ள கொண்டு வரும், வாழ்வுக்குள்ள கொண்டு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய நிலையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். பேசுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? சரி, இதுதான் கடந்த வாரம் நம்ம பார்த்து நிறைவு செஞ்சிருக்கோம் இல்லையா? சரி, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. 13-14. 1 கொரிந்தியர் 2:13-14. பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா? பவுலின் காலத்தில் பரிசேயர்களும் வேதத்தை பிரசங்கம் பண்ணினார்கள், மற்றவர்களும் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் பவுலோடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதுன்றது அவரே எடுத்து சொல்கிறார். என் பிரசங்கத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது, என் பிரசங்கத்தில் என்ன இருக்குதுன்றது அவர் சொல்கிறார். என்ன இருக்குதா அதில்? அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், எந்த ஞானத்தினாலே? அப்போ வசனத்தை எந்த ஞானத்தினாலும் பேசலாம், மனுஷர் ஞானத்திலையும் பேசலாம். அதெல்லாம் பல உதாரணங்களை பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. வசனத்தை எடுத்துக்கிட்டு மனுஷருடைய ஞானத்தில் அதை விளக்கி சொல்லி உங்களை நம்ப வைக்க முடியும். அது சரியானதுன்னு உங்களை உள்ளம் கூட நம்பும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியானவர் தான் அதை பகுத்தறிந்து இல்லை இது சரியானது இல்லைன்றதை உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்த சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துகிறவர். வசனத்தை எடுத்து அதை தப்பு தப்பாக போதிச்சால் அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை சத்தியம் சொல்கிறாங்க, அதை சத்தியம்னு அதை சொல்கிறாங்க, போதிக்கிறாங்க. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இங்கே பவுல் சொல்றார், என்னுடைய பிரசங்கம் என்பது மனுஷருடைய ஞானத்தை வைத்து வசனத்தை விலைக்கு சொல்றது இல்லை, அல்லது சத்தியத்தை சத்தியமாக சொல்றது இல்லை. என்னுடைய பிரசங்கம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. யாருடைய வார்த்தை அது? அப்படின்னா அர்த்தம், இந்த வார்த்தை எந்த பட்டிமன்றத்திலும் பேசப்படாது. ஹலோ, எந்த திண்ணையிலும் பேசப்படாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த கட்சி மேடைகளிலும் பேசப்படாது, எந்த சொந்தக்காரங்களாலும் பேசப்படாது. ஏன் உங்களுக்குள்ள கூட அது பேசப்படாது. ஏன்? இதே 2வது அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த இருதயத்திற்கும் தோன்றிராத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறார் என்றார். என்ன பண்ணுகிறார் அவர்? அப்போ நீங்க ஒரு சபைக்கு வரீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, நீங்க உங்களுடைய முதல் வேலை என்ன? யூ ஷுட் லேர்ன் த ட்ரூத். சபைக்கு வந்து சத்தியத்தை தான் கேட்டீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சத்தியத்தை கேட்கலன்னா அவர்கள் தங்களை அழிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களை வைத்து பிசாசு பலரையும் அழிக்கக்கூடிய வேலைகள் என்ன பண்ணுவாங்க? செய்வான். 30 வருஷம் 20 வருஷம்லாம் சபையில் இருந்திருப்பாங்க. ஒரு அம்மா அப்படி தான் பாருங்க, குடும்பமாக சபையில் இருந்தது அந்த அம்மா. இங்கே இல்லை, நான் இருந்த சபையில் புருஷன் மனைவி 3 பிள்ளைங்க எல்லாம் மக்கள் இருந்தாங்க. வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ பிரிவினர் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகிறீங்க, அது முதல்ல சரி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? வசனம் என்ன சொல்லுது? 7வது நாளே கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? ஓய்ந்திருந்தார். அதையே என்ன பண்ணினாராங்க? ஆசீர்வதித்திருக்கிறார். God blessed and rest on the 7th day. 7வது நாள்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 7வது நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கிழமை தான் தெரியும் எல்லாமே. ஆனால் உண்மை என்ன? ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதலாவது நாள். The first day of the week is Sunday.
அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. பார்த்தியா, உங்களுக்கு முதல்ல என்னைக்கு ஆராதிக்கணும்னே தெரில. ரெண்டாவது, நீங்கள் ஆராதிக்கிறது வசனத்துக்கு எதிராக இருக்குது. மூணாவது, அப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை கடவுளுக்கு இல்லை, அது பேய்க்கு, அது பிசாசு, அது ஒரு விக்கிரக ஆராதனைன்னு போதிப்பாங்க, சொல்லுவாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, அப்படிங்க கரெக்டு, நான் முதல்ல இதுதான் திருத்தணும், இதுதான் மாற்றணும், இதுதான் நான் சரிப்படுத்தணும். நான் அப்போ என்ன பண்ணும்போது, அப்புறம் இவ்வளோ நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை போனேன், இனிமேல் நான் சனிக்கிழமையில், அதுக்குன்னே ஒரு சபை நடக்குது, சனிக்கிழமை சபை. எல்லாம் சனியும் அங்கே இருப்பானுங்க. அதுக்குள்ளே போகிறவன் பிரசங்கிக்கிறவன் எல்லாருமே அது வந்தான். ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த ஸ்கூல்லே படித்தேன் பாருங்கள், சனிக்கிழமை ஸ்கூல்லே படித்தவன். நான் படிக்கும்போது ஒரு வாட்டி அதில் கேஷியர் என்னை கூப்பிட்றாரு, நீ சர்ச்சில் இந்த இதெல்லாம் வாசிப்பியப்பா, நீ வந்தினா இங்கேயும் வாசிக்கலாம், எங்கள் சர்ச்சில் ஆள் இல்லைன்னாரு. சனிக்கிழமை லீவ், ஏன்னா அன்றைக்கி சர்ச்சு நடக்குதுனால, ஸ்கூல்லேயே நடக்கும் இப்போ சர்ச்சு. போனேன் உட்காந்து பிறகு பாட்டெலாம் நம்ம பாட்டு தான் பாடுவாங்க, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். பிரசங்கம்னு வரும்போது பாருங்கள், பிரசங்கம் இந்த பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணி வேறு என்ன பண்ணுறது. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க, எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு குட்டையாக ஒரு பிரசங்கியார் ஒரு இதை போட்டுக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்க இந்த இதெல்லாம் போட மாட்டாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் அதெல்லாம் போட மாட்டாங்க, நார்மலில் தான் இருப்பாங்க, கேஷுவல் வியரில் தான் இருப்பாங்க அவங்க. அப்போ அதில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க, எனக்கு இன்னும் நான் ஞாபகம் இருக்குது. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப சத்தியமும் தெரியாது, நான் போன சபையில் அப்படி போதிக்கப்படலை, ஆனால் ஓரளவுக்கு பேசிக் தெரியும். அப்போ அவர் சொன்னார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்கே இல்லை, ஆவியானவர்னு ஒரு கான்செப்டே கிடையாது, இயேசு தான் எல்லாமே. எல்லாமே யார்? இயேசு தான். ஆவியானவருக்கு அங்கே வேலையே இல்லைன்றார். அந்த வார்த்தை நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது பாருங்கள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எழுந்து வெளியே வந்துடுறாரு. எழுந்து வெளியே வந்துட்டு, இது சரியான இடம் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, இது ஆவியானவரே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஆராதனையே கிடையாதுன்னு எழுந்து வந்துட்டுறாங்க. எழுந்து வந்த பிறகு பாருங்கள், அவர் கேட்டார், ஏன் நீ எழுந்து வந்த, என்ன விஷயம், என்ன ஆவியானவரே இல்லைன்னு போதிக்கிறீங்க, ஆவியானவரே இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறீங்க, நீ முதல் நாள் வந்திருக்கிற அப்படி தான் இருக்கும், தொடர்ச்சியாக வந்து பாருன்னார். ஏன்னா அப்படி வர வச்சு அப்படியே பழக்கம் பண்ணிடலான்னு பார்த்தேன். நல்ல வேளை கடவுள் என்ன அதிலேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் பாருங்கள். அப்புறம் நான் சத்தியத்தை அறிந்த காலத்தில் தான் தெரிஞ்சது, ஆவியானவர் தான் பிரதானமானவர், ஆவியானவர் தான் இயேசு வாக்கு பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு பாயிண்ட் என்னன்னா, இயேசு கிடையாது, யாரு தான் இருக்குது இன்னைக்கு, ஆவியானவர் தான் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போவது நலமாக இருக்கும்ட்டார். இயேசு சொன்னாருங்க. அது நான் இயேசு இல்லைன்ன உடனே பல பேர் அப்படி பார்க்குறீங்க, ஆனால் இயேசு தான் சொன்னார், நான் போயிட்டேன்றார். நான் போகிறேன், நான் போயிட்டு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவரை வச்சு நீங்கள் வாழ பாருங்க, அவரை அறிந்து கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், அவரை கொண்டு எனக்கு சாட்சியாக நில்லுங்கன்னார். அவ்வளோதான். இன்னைக்கு இயேசுவுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம், அவ்வளோதான். We are witnessing Jesus Christ only through Holy Spirit. ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக முடியாது, வாழ முடியாது. இயேசுவுக்கு மதத்தில் ஒன்று சாட்சியாக இருக்கலாம், எங்கள் கடவுள் இயேசுன்னு சொல்லிட்டு, ஆனால் இயேசுவுக்குரிய தன்மைகள், குணாதிசயங்கள், வெளிப்பாடுகள், அறிவு, ஞானம், கிருபை எதுவுமே வெளிப்படாது. ஏன்? நாங்கள் ஆவியானவர் வேணும் அதை செய்வதற்கு. அப்போ வசனத்தை பாருங்கள், வெறும் வசனமாக போயிட்டு சபையில் போய் 30 வருஷம் வெறும் வசனத்தை கேட்டு வரீங்க, கதையை கேட்டு வரீங்க, சத்தியம்ன்ற பேரில் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு வரீங்கன்னா, இன்னும் ஒரு சில சபைகள்லாம் இருக்குது, ரொம்ப கண்டிஷனாக பேசுவாங்க, ஒரு பயம்புறுத்துகிற பிரசங்கமாக தான் இருக்கும். செத்துருவேன், வியாதி வரும் உனக்கு, அப்படி இப்படி இதே தான் பிரசங்கமாக இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களை மிரட்டுற மாதிரி நினைக்கிறாங்க. நீ சாக்லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக பூச்சி வந்துடும் சொல்லுவோம் இல்லையா, கேட்குமா? அது கேட்காது. அங்கேயே அறிவு வந்துடணும் நமக்கு. இவனை மிரட்டினா திட்டினா அது ஒரு ஃபேக், அது கேட்க மாட்டான். அவனுக்கு புரிய வைக்கணும், அவனுக்கு புரியறதுக்கான அறிவு வரணும், ஞானம் வரணும், அனுபவம் வரணும். வந்தாதான் நம்மளே கொடுத்தா கூட அவன் சொல்லிடுவான், வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதை செய்யறது இல்லை. அது எப்படி வரும்? அது சொல்ல தான் வரும். உண்மையை பேச பேசதான் போய் வாழ்க்கையிலிருந்து அகலும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் அதுதான். இந்த இடத்துல விஷயம் என்ன? உண்மையோடு தொழுது கொள்வதல் என்றால் என்ன? மன்னிக்கோ, சத்தியம் ஆவியோடும் உண்மையோடும் இருக்குல்ல. உண்மைன்னா அர்த்தம் ட்ரூத் இல்லை. ட்ரூத்னா தமிழ்ல வெறும் நம்ம புரிஞ்சுக்கிறது உண்மையாய் சரியான நேரத்தில் அப்படி இல்லை. உண்மைன்னா சத்தியம். சத்தியம் என்னது? வசனம். வசனத்துக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய உண்மையில் என்ன பண்ணுங்க? கடவுளை ஆராதியுங்கள் சொல்றாரு. எதுக்குள்ள இருந்து ஆராதிங்க? அவரை. கடவுளை ஆராதிக்கிறீங்க, தொழுது கொள்றீங்க, ஒரு காரியத்தை அர்ப்பணித்து செய்ய போறீங்கன்னா do it by accepting the truth from the word. வசனத்துக்குள்ள இருக்கிற எசென்சியலான அந்த சத்தியத்தின்படி என்ன பண்ணுங்கள்? தேவனை ஆராதியுங்கள். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கம் அது மனுஷருடைய ஞானத்திலே அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற
வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை எதோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதான் பாயிண்ட். ஏங்க ஆவிக்குரியதை கொண்டு போயிட்டு உலக பிரகாரமான காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க கூடாது. ஒரு உதாரணம் சொல்லப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ திருமணம்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது வேதம் ஒரு திருமண வாழ்க்கையை போதிக்கிறது, உலகம் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்கிறது அல்லது அதை ஒரு காமிக்குது. சரி, இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தா வேதம் போதிக்கிறது தான் சரியானது. நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, திருச்சியில். அங்கே போயிருக்கும் போது அந்த போதகர், அந்த சபையோட தலைமை போதகர், வயதானவர், நல்ல அனுபவசாலி, நல்ல கணீர் பேசக்கூடியவர். அங்கே அந்த திருமணமாக போகிற அந்த மாப்பிள்ளையும் மணமகனையும் மணமகளையும் பார்த்து அவங்களுக்கு எப்படி நீங்கள் வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி கொடுக்குறார். எக்ஸாம்பிள் அதுக்கு அவர் எடுத்து உதாரணமாக சொன்னது தெரியுமா? நீங்கள் இருவரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு காட்டில் 2 மான் இருந்தது. அந்த 2 மானும் கோடை காலத்தில் தண்ணீரே இல்லாத ஒரு நிலைமை. 2 மானுக்கும் பயங்கரமான தாகம். கடைசியை பார்த்தா ஒரு சின்ன இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி, அந்த தண்ணி ஒரு மானுக்கே போதாதான். ஒரு மானுக்கே போதாதான். இதை 2 மானும் பார்க்குது, கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறார், ஜோடி அந்த மானுங்கள் பார்க்குது. சரி, அவர் மானுக்கு அதை சொல்லும் போதே தெரியும் எனக்கு யார் கதைன்னு எனக்கு தெரியும். கலைஞருடைய கதை. ஆக்சுவலாக அது கலைஞர் மு. கருணாநிதியோட அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் எழுதுனதில் ஒரு கதை. அது ஏதோ கொண்டாந்து எதோ படிச்சுப்புட்டு கிறிஸ்தவ திருமணத்தில் பைபிள் இருக்கிற மான் எடுத்து பேசுகிறானா என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், கலைஞர் எழுதுனது அவர் உலகத்துக்கு சரியாக இருக்கும், ஒன்றும் செட் ஆகாது. சரி, அவர் என்ன எழுதியிருந்தார், இவர் என்ன சொன்னார், ரெண்டுமே ஒன்றா தான் சொன்னார், பொய்லான்னு சொல்ல. அவர் என்ன சொல்கிறார், 2 மானும் பார்த்துச்சான். 2 மானும் ரொம்ப உண்மையான அன்பில் ஐக்கியத்தில் இருந்ததுனால இந்த ஆண்மான் நினச்சதான் பெண்மான் குடிக்கிட்டோம், பெண்மான் நினச்சதான் ஆண்மான் குடிக்கிட்டோம். இப்போ குடின்னு சொன்னால் குடிக்காது, இல்லை நீங்கள் குடிங்க அப்படின்வாங்க. என்ன பண்ணலாம், 2 பேருமே போய் வாயை கொண்டு போயிட்டு அதில் வச்சுக்கலாம். ஆனால் 2 பேருமே ஆமாம், ஏன்னா இந்த மான் நினைக்குது நீ குடி, அந்த மான் நினைக்குது அது குடிக்கிட்டோம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் இப்படி தான் என்ன பண்ணணும், இருக்கணும்னாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஆவியினர் பேசுகிறார் பாருங்க. ஏல இது மாதிரி இருந்தால் 2 மானும் செத்துலவா போவோம் தாகத்தில், எப்படா உயிரோடு வாழும், சாவறதுக்கு ஐடியா கொடுக்குற வந்திருக்கிற இப்போ பிரசங்கியாராணி. தண்ணி இல்லாமல் தாகத்தில் வறட்சியில் வந்திருக்குது. அது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ பாதி நான் பாதினா கூட ஒரு நியாயம் இருக்குது. அதான் வசனமும் சொல்லி கொடுக்குது. உனக்கு தேவையானது நீ குடிச்சுக்கோ, எனக்கு தேவையானது நானும், 2 சேர்ந்து குடிப்போம், அவ்வளோதான். இந்த உடன்படிக்கைலாம் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, மான்கு அதில் செட்டே ஆகாது. வாழ்விலும் தாழ்விலும், சுகவீனத்திலும் சுகத்திலும், 2த்துலையுமே பங்கு பெறுவோம், ஷேராக இருப்போன்றாங்க. அப்போ தண்ணி என்ன பண்ணிருக்கணும், நீ கிறிஸ்தவ வசனத்தின்படி பேசியிருந்தா ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு சம்மந்தப்படுத்தியிருந்தா இதை தான் சம்மந்தப்படுத்தியிருப்ப. நீ எப்படி தான் சம்மந்தப்படுத்தியிருப்ப, ட்ரிங்க் ஆஸ் எ ஷேர். எப்படி குடிங்க நீங்கள் தண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் நியாயம். இது குடிக்கணும் அது இருந்து தான், அது குடிக்கணும் இது இருந்து தான், 2 குடிக்கும் போது வேறு ஏதாவது குடிச்சிட்டு போக போகுது, அவ்வளோதான், வேறு என்ன நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு சத்தியம்னு கொண்டா. இதில் என்ன கை தட்டுறானுங்க எல்லாம் பாஸ்டரோட அறிவு. போய் அது பாஸ்டரோட அறிவு இல்லை. கலைஞர் மு. கருணாநிதினு ஒரு முதலமைச்சர், அவர் திரைக்கதை வசனம்லாம் எழுதுகிறவர், படத்துக்கெல்லாம் கதை எழுதுகிறவர். உலகத்தானுக்கு அது ஓகே, மான் கதை யாருக்கு ஓகே, அதை தான் பின்னாடி பேசுகிறார் பாருங்க. 14 வசனம், ஜென்ம சுவாபமுடைய மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். எதை ஏற்றுக்கொள்ளானவன்? அவர் ஏன் அப்படி பிரசங்கம் பண்ணார்னா, வசனம் சொல்கிறத சொன்னால் எவனும் கை தட்ட மாட்டான், எவனும் அதை கேட்க மாட்டான், இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசிடுவான். எது சாத்தியம் இல்லை? பைபிளில் அந்த மணப்பெண்ணு ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னா பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு மணப்பெண்ணு, இந்த பைபிள்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, அதெல்லாம் கொண்டாந்து இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க தேவை கிடையாது. பைபிள் எப்போ எழுதுனதான்? அதாவது என்ன சொல்கிறேன்னா, சாராளு, ஆபிரகாமு, ஈசாக்கு, ரெபேக்காலாம் எல்லாம் பூட்ட கேஸ், முடிஞ்சு போன கதை. அவங்க லைஃப் அவங்களாம் எப்பயோ முடிஞ்சு போனாங்க. அவங்க வாழும்போது செல்ஃபோன் இருந்ததா, மொபைல் இருந்ததா, ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததா, அதனால் அதை கொண்டாந்து இப்போ பேசக்கூடாது. இப்போ அப்டேட்டட் ஆகிட்டோம். இப்போ சயின்ஸ் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, வளர்ந்து அதோடு சேர்ந்து தான் வியாதி வளருது. இன்னும் அதுக்கு எதுவும் மருந்து
கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதில் ஒரு 10,000 பேர் செத்து போயிடுறான். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லிடுது, எத்தனை வியாதி ஒன்றும் வரட்டும், எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதிகளில் வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதான் அப்டேட்டடான மெடிசன். பேசுறது புரியுதுங்களா? வந்த பிறகு நோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பான். ஆனால் எந்த நோய் வந்தாலும் சரி, அதுக்கு நானே யாராக இருக்கிறேன், பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவர். அப்போ நிறைய நேரத்தில் அப்படி தான் ஆயிடுது. அதனால தான் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு தற்குறி சமுதாயமாக ஒரு விதமான மிருக குணமுள்ள மூட குணமுள்ள மூடர்களாய் வாழக்கூடியதை பார்க்குறோம். கிறிஸ்தவன் சொன்னாலே 10 அடி தள்ளி நின்றது. வேறு எவனா கூட பழகிடுவேன் நான். கிறிஸ்தவன் சொல்லிட்டான்னா முதல்ல அவனை தான் டேஞ்சரஸ் ஃபெல்லோவாக பார்க்குறேன். இது நான் பேசணும்னு மட்டும் நினைக்காது. நீங்கள் பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். மத்தேயு 10வது அதிகாரத்தில் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், போய் ஊழியம் பண்ணிட்டு வாங்கன்றார். ஊழியம் பண்ணும்போது புறஜாதிக்கிட்ட போவாதன்றார். எங்கே போவாத? புறஜாதிக்கிட்ட போவாத, ஏன்னா ரிஸ்கான இடத்துக்கு இப்போ அனுப்ப போகிறேன்றார். எங்கே அனுப்ப போகிறீங்க? இஸ்ரவேல் கிட்ட போன்றார். எங்கே போய் பிரசங்கம் பண்ணு? தம்முடைய 12 சீஷர்களுக்கு ஏன் சொல்கிறார்? போய் மத்தேயு 10வது அதிகாரம் போய் படித்து பாருங்கள். இஸ்ரவேலுக்குள்ளே ஒன்று அனுப்புகிறேன்றார். இஸ்ரவேல் தானே அப்படின்னு ஒன்று அடுத்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறேன் அப்படின்றார். ஆடுகளை எங்கே அனுப்புகிறேன் நான்? பைபிள் வச்சுக்கிட்டு ஓநாயாக இருப்பான். ஓநாயினே தெரியுமா? நம்ம ஊர்லலாம் இல்லை. அது ஜெர்மன் ஷெப்பர்டு ஓரளவுக்கு பார்க்க அப்படி இருக்கும். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான கில்லிங் அனிமல் வந்து உல்ஃப் தான். ஒரு சிங்கம் கூட உங்களை கடிச்சிருச்சுன்னா உடனே செத்து போயிடுவீங்க. ஒரு கரடி உங்களை கிழிச்சிருச்சுன்னா செத்து போயிடுவீங்க. ஆனால் ஓநாய் மட்டும் அப்படி சாகடிக்காது. அது நீங்கள் டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் இப்போ இல்லையா, யூடியூப்பில் போட்டு பாருங்கள், உல்ஃப் ஹண்டிங் போட்டு பாருங்கள், செத்து போயிடுவீங்க அதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள. ஏன்னா அதோட இயல்பு எப்படி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக மணிக்கணக்கில் அந்த உயிர் சித்திரவாது பண்ணி தான் சாவடிக்கும். ரத்தத்தை அப்படி குடிக்கும் பாருங்கள். ஒரு மிருகத்தை வேட்டையாடுதுன்னா முதல்ல அதை முடமாக்கிடும். கழுத்தை கடித்து அது ஒன்றும் இல்லாமல் அந்த வழியில் படுத்து கிடக்கும் போது காலில் இருந்து ஆரம்பிக்கும், வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இடம் என்ன பண்ணும், கொஞ்சோண்டு மட்டும் கடித்து எடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கிற ரத்தத்தை மட்டும், ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும்ல அடிபட்டா, அந்த ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாருங்கள் அது ஃபுல் வழியில், முழுமையான வழியில் அது நினச்சா ஒரு நிமிஷத்தில் கடித்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணவே பண்ணாது ஓநாய் மட்டும். It will stand and sustain and it will kill. மற்ற மிருகங்களை போல வேட்டையாடாது. ரொம்ப மோசமானது அது. அப்போ இயேசு சொல்கிறாரு, இஸ்ரவேல் தான் பேர் இருக்கும், ஆனால் அவன் யாராக இருப்பான்? அவன் ஓநாயாக இருப்பான். உன்னை அதுக்குள்ளே அனுப்புகிறேன். உனக்கு ஒரு டார்கெட்டை மட்டும் கொடுக்குறேன். என்ன? போ. எப்படி அவனை ஓநாயின்னு கண்டுபிடிக்கலாம்? போ, இந்த வசனத்தை சொல்லும் போது அவன் ஒரு வேளை தெரியாமல் இல்லை அறியாமல் இது வரைக்கும் கேள்விப்படாமல் அப்படி இருந்ததுனால ஓநாயாக வாழ்ந்திருக்கலாம். அவன் இந்த வசனத்தை சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் நீ அவனையும் அந்த வீட்டையும் ஆசீர்வாதம் பண்ணுன்றார். அவனையும் அவன் வீட்டையும் என்ன பண்ணு? ஒருவேளை உன்னையும் நீ கொண்டு வந்த சத்தியத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா ஓநாயை பார்த்து எப்படி ஓடுவி அப்படின்னா பின்னாடி தலைதறிக ஓடிடுன்றார். தூசியை உதறுவது போல உதறிட்டு ஓடிடு. பாயிண்ட் என்ன? ஒன்றே ஒன்று தான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் ஓநாயாக தான் இருப்பான். அவன் உன் ரத்தத்தை அவன் உறிஞ்சி குடிப்பான். அவன் சமாதானத்தை கெடுப்பான். அவனுக்கு வலியை கொண்டு வருவான், வேதனையை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக தான் இருப்பான். கிறிஸ்து கெட்டவர் அல்ல. ஆனால் கிறிஸ்துவை அறியாததுனால் இவன் யாராக இருக்கிறான்? அவன் பிசாசாக இருக்கிறான், ஓநாயா இருக்கிறான்றார். எது இப்படிப்பட்ட ஓநாய்களை உருவாக்குது? இன்னைக்கு பல போதகர்கள்லாம் பார்க்குறேன். அன்றைக்கி கூட ஒரு சகோதரர் பேசும்போது சொல்கிறாரு, ஏன் நீங்கள் யார்கிட்டையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது. மற்ற போதகர்கள் மாதிரி ஒரு பைபிளை தூக்கிட்டு அங்கே போய்கிட்டு இங்கே போய்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு கேட்டப்போ பாஸ்டர் மீட்டிங் அந்த மீட்டிங் அது மாதிரிலாம் போகாமல் குடும்பத்தில் இருக்கிறீங்க, எங்கேயாவது வெளியே கிளம்பி ரைடுன்னு போகிறீங்க, இது மாதிரிலாம் எந்த பாஸ்டையும் நான் பார்த்ததில்லைன்னாரு. அதான் சொன்னேன், அவன்லாம் அப்படி வாழும்போது அப்புறம் நான் அதேமாதிரி வாழ்ந்தேன்னா நான் எதுக்கு வாழணும்? நானாக வாழ்றதுக்கு தான் கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு. எல்லா பாஸ்டர் மாதிரி வாழ்கிறதுக்காக நான் இருக்கிறேன். பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்குள்ள அப்படியே ஒரு எண்ணம் வரலாம். நாளைக்கு யாராவது பேசலாம், கேள்வியெல்லாம் கேட்கலாம். பவுலே ஒரு கட்டத்தில் எப்படி தெரியுமா பேர் வாங்கினாரு? இந்த பேதுரு யோவான்லாம் நம்பலாம்பா. ஏன்னா இவங்களாம் இயேசுவோடு கூட இருந்தவங்க.
அவங்களாம் பாஸ்டர்ஸ் நம்பலாம். அதனால தான் பவுல் இதில் பேசுகிறாரு கொரிந்தியரில், எப்பா நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலும் ஞானத்திலும் கல்லாதவன் அல்ல அப்படின்றாரு. எனக்கு மற்றவங்கள மாதிரி மயக்கிற பேச்சு தான் எனக்கு தெரியாது, ஒரு பொய்யை நம்ப வைக்கிறது தான் எனக்கு தெரியாது, மாய்மாலம் பண்ண தான் எனக்கு தெரியாதே தவிர மற்றபடி நான் பேசுகிற வார்த்தைகள் வசனத்தில் அறிவும் ஞானமும் உண்டுன்றார். அறிவும் ஞானமும் உண்டு. ஏன்னா வெறும் இனிமை மட்டும் பத்தாது. குயில் இனிமையாக கூவும், அதால் 10 பைசா பிரயோஜனமா? கேட்கறதுக்கு அந்த டைமுக்கு நல்லா இருக்கும், அப்புறம் வயிறு ரொம்பிடுமா, பிரச்சனை மாறிடுமா, வியாதி போயிடுமா, பலவீனம் நீங்கிடுமா? அதே போல தான் பிரசங்கம் என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட வைக்கிறதோ அல்லது வேற விதமான பாயிண்ட் கிடையாது. வேற பிரசங்கத்துடைய பேஸ் என்ன? அங்கே தேவனுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய மாற்றப்பட முடியாத, மறுக்கப்பட முடியாத உண்மையான உண்மைகள் அதுக்குள்ள இருந்து என்ன பண்ண வேண்டும்? வெளிப்பட வேண்டும். அது ஒரு விசுவாசி கேட்கணும். கேட்டால் தான் அது வாழ்வு கொடுக்குன்றார். அது ஏன் கேட்கறது இல்லைன்னா சொல்ற, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதை கேட்க மாட்டான். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனை பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை. அதனால சர்ச்சையில் இருப்பான், ஆனால் ஜென்ம சுவாபத்தில் இருப்பான். ஜென்மம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தைக்கு நான் விளக்கு கொடுக்கணுமா? நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஜென்மண்டா நீன்னு கேட்போம் இல்லையா? ஜென்மம்னா என்னது? சந்ததி சந்ததியாக வழி வழியாக உங்கள் கொள்ளு தாத்தாலேருந்து உங்கள் கொள்ளு தாத்தா, உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, எல்லாருக்குள்ளேயும் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்குள்ளேயும் இருக்குது. அப்படி வர ஆள், அந்த சந்ததியில் வர ஆளுக்கு சத்தியம் புரியாது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளான்றார். சத்தியத்தை என்ன பண்ணான் அவன்? அவங்க தாத்தா எந்த பொய்யை நம்பி வாழ்ந்து செத்து போனானோ, ஹலோ, அவங்க அப்பா எந்த ஜாதியை, எந்த மதத்தை, எந்த கொள்கைகளை பிடிச்சி செத்து போனாரோ அதே தான் இவனும் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வசனத்தை பிடிச்சிக்க மாட்டான், சத்தியத்தை பிடிச்சிக்க மாட்டான். ஏன் பிடிச்சிக்க மாட்டான்? ஏன்னா அவன் அந்த சுவாபத்தில் தான் அவனே இருக்க விரும்புகிறான். அதனால சொல்ற, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ளான், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு ரெண்டாவது வேற, ஏற்றுக்கொள்ள மாட்டான் மட்டும் இல்லை, அது அவனுக்கு எப்படி தோன்றுகிறது? ஏன் பைத்தியமா? அவன் ஜென்ம சுவாபத்தில் இருக்கிறான். அவன் அந்த சுவாபத்தில் இருக்கிறவனுக்கு ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதோ உள்ளமோ இருதயமோ அவனுக்கு இல்லை. அவனுக்கு பிரசங்க நேரம் வேஸ்டான டைமாக தெரியும், சர்ச்சு வேஸ்டான டைமாக தெரியும். பிரசங்கம் இவ்வளோ நேரம் பண்ணுறதா, எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்கன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் பேசுறது எக்ஸாஸ்ட் ஆகலை, சரி கேட்குறவங்க ஏன் எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க? இந்த பள்ளி பருவத்திலிருந்தே அதெல்லாம் பேசினா புரியும். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் ஜனங்களுடைய மனதை பெரிய அறிவாளிகள் மாதிரி பேசி நிறைய பேர் கெடுத்துக்கிட்டு வராங்க. ஊழியக்காரங்களே, சில விசுவாசிகளும் சரி. பிரசங்கம் ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம், 3/4 மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரமா, 1.5 மணி நேரமா, 2 மணி நேரமா, எக்ஸாஸ்ட் ஆகிட மாட்டாங்க. ஓ, நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுருக்கிறீங்களா? கையேந்தி பவனுக்கும் 5 ஸ்டாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு வித்தியாசம் சொல்லி தரேன். கையேந்தி பவன் போனீங்கன்னா போனோடனே 2 இட்லியும் கேட்டதா அப்படின்னு 2 கை இட்லி என்ன பண்ணுவோம், சடாக்குன்னு நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே தட்டுக்கு வந்துடும். சரி, சட்னி சாம்பார் சடன்னு வச்சுருவான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அடுத்த 3ஆவது நிமிஷத்தில் தட்டை ஃபுல்லாக காலி பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பாரை வாங்கி ஊற்றி அதையும் குடிச்சு விட்டு தட்டை நல்லா சுத்தமாக கழுவுன மாதிரி நல்லா மொழிவிட்டு அடுத்த 5ஆவது நிமிஷத்தில் அங்கேருந்து காசு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருப்பீங்க. இது எங்கே நடக்கும்? இது ஆமாம், தப்பு கிடையாது. கையேந்தி பவனில் சாப்பிட்றதுன்னு இழிவானதில்லை. எங்கே பிடிக்கிறது சில நேரத்தில் டேஸ்ட்லாம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா ரோட்டில் போகிற குப்பைக்கு, இப்போ நம்ம ஒரு குப்பை இல்லை, குப்பைக்கு குப்பை டேஸ்ட் தான் பிடிக்கும். சாக்கடைக்கு இந்த மீன்லாம் விற்கிறவங்க பார்த்துருக்குறீங்களா? இந்த ஓரமாக போய் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இந்த காவா ஓரம் மொத்தம் மீன் கடையாக இருக்கும். அங்கே நின்று நிறைய பேர் வாங்குவான். ஏன் அப்படி வாங்குறான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்? இந்த பசுமாடை குளிப்பாட்டி பார்த்துருப்பீங்க, அது ஒரு நியாயம் கூட இருக்குது. சரி, ஏன்னா சில வீட்டில் பசுமாடு, இப்போ ஐஸ்வர்ய வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பசுமாடு ஹால் வரைக்கும் உட்காருது. பெட்ரூம் கூடலாம் அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா சைஸு பெருசாக இருக்குது. ஹாலுக்கு, ஏன்னா எல்லார் வீட்லேயும் என்ட்ரன்ஸ்க்கு அதுவும் பெருசாக வச்சுருப்போம், அதனால் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு. எரும மாடு குளிப்பாட்டுற சீனை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இந்த மாட்டு பொங்கல்லாம் வரும் இல்லையா? என்றைக்காவது எரும மாடு நல்லா குளிப்பாட்டி
டெக்கரேஷன் பண்ணி தலையில் அதுக்கு ரிப்பன்லாம் கட்டி அப்படிலாம் பார்த்துட்டு ஒருத்தனா செய்கிறான், நான் ஏன் செய்ய மாட்டேன்றான்? அது கலர் வந்து கருப்பாக இருக்குதுங்க, அதனால் ஒதுக்கிட்டேன். அதெல்லாம் காரணம் கிடையாது, புத்தி. நீங்கள் என்ன தான் குளிப்பாட்டினாலும் அது நேராக எங்கே தான் போய் இறங்கும்? அது குட்டையில், சாக்கடையில், சேரில் தான் இறங்கும். அது ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பசுமாடு கலராக இருக்கிறதுனால அது குளிப்பாடுறதில்ல, அதுவும் சேரில் இறங்குச்சுன்னா அதுக்கும் அதே நிலைமை தான். அது யாரும் தொட போகிறதும் இல்லை, வீட்டுக்குள்ளே சேர்க்க போகிறதும் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் ஏன் அப்படி வாங்குறான்னா அவன் புத்தி அப்படி தான். அவனுக்கு அங்கே வாங்கினா தான் சாப்பிட்டமாக இருக்கும். நம்ம காஞ்சிபுரத்தே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மீன் கடை போட்டார். கலெக்டரேட் மேலே ஏறும் போது ரொம்ப நாள் நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு மீன் கடை தான் நம்ம ஊருக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்துடுச்சு. போனால் அழகான செட்டப், ஏசிலாம் போட்டு ஃபுல்லாக பண்ணி ஒரு 6 இது வச்சு, ஒரு 6 பேரை வச்சு நம்ம கண்ணு இதுக்கு க்ளீன் பண்ணி நடுவில் கிளாஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக மீனை க்ளீன் பண்ணி கொடுத்து வேணும்னா சமைச்சும் கொடுப்பாங்க. நான் நிறைய முறை சமைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் கேரியரில். நண்டுலாம் எனக்கு செய்ய தெரியாது, வீட்லேயும் அப்போ ரொம்ப நேரம் எடுக்கும், உடனே செய்யணும். அதனால் அவங்க சொல்லிட்டோன்னா அழகாக செஞ்சு தொக்குலாம் எப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்துருவாங்க. நல்லா இருந்தது. திடீர்னு போன பாருங்க, சார் நான் கடையை இழுத்து மூடுறேன் அப்படின்ட்டார். நான் கேட்டேன் என்னென்னாச்சு? நான் என்ன தான் இங்கே இப்படி வியாபாரம் பண்ணாலும் எல்லாம் எங்கே தான் போய் நிற்கிறானுங்க? காவா ஓரமாக தான் போய் நிற்கிறானுங்க சார். அதனால் இந்த ஊரில் நான் கடை போட்டது மாபெரும் தப்பு, 10 லட்சம் ரூபாய் நஷ்டம், நான் கிளம்புறேன், வேறு எதாவது குழப்ப பார்க்குறேன்னார். நான் சொன்னேன், இது முதல்ல நீ யோசிச்சிருக்கணும், முதல்ல இதை நீ யோசிச்சிருக்கணும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ கொண்டாடணும். எதுவுமே இல்லை. இந்த பக்கம் போங்க, வெள்ளூர் பாருங்கள் எவ்வளோ டெவலப்டு, இந்த பக்கம் போங்க சென்னை டெவலப். இப்போ அதை விட ரொம்ப நம்மளை விட ரொம்ப மட்டமாக இருந்த ஒரு ஊர் வந்து செங்கல்பட்டு, அதை போய் பாருங்கள் என்ன மாதிரி டெவலப்பில் இருக்குதுன்ட்டு. இது டெவலப்பே ஆகாது, ஜென்மத்துக்கு ஆகாது. ஏன்? இங்கே நிலம் இல்லையா, தண்ணி இல்லையா? ஒன்றே ஒன்று தான், இங்கே கம்பெனியாக கொண்டாந்து இறக்கி விட்டு வீடு கட்டி சம்பாதிக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வராதிங்க, வேறு எந்த ஷோரூமும் வராது, நல்ல பொருள் முக்கியமாக வராது. ஒரு நல்ல பொருளை வாங்கி போனோம்னா 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தாண்டி அங்கே உள்ளே போகணும். நான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இங்கெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க, இவ்வளோ தூரம் வரணுமா? சொன்னார், கஸ்டமரே இருக்க மாட்டான் சார். யாரே இருக்க மாட்டானுங்க உங்கள் ஏரியாவில், வரமாட்டான். அப்புறம் நான் என்ன நஷ்டமாக வருதான்னு கேட்டார். அப்புறம் தான் வந்து கரெக்டு தான், நீங்கள் வந்து வச்சிடாதீங்கன்னு, வராதிங்க, இவனுக்கு மாற மாட்டானுங்க ஒரு நாளும். உங்களெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இயல்பாக தான். நம்ம யோசிச்சு பார்த்தாலே அதான் வைத்தறிச்சல். ஏன்னா நான் இந்த ஊர்லேயே போகிறது, இந்த ஊர்லேயே வளர்ந்தவன் பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற வெள்ளூரில் எல்லாமே வந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாம் வருது. நம்ம ஊர் ஜிஹெச்சை பாருங்கள், பாப்பம்பட்டி அணி பரிதாபமான நிலையில் உள்ளது போல் எல்லாமே அந்த அப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் எங்கே ஒன்றா போங்க, ஜிஹெச் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, எங்கே ஒன்றா போங்க, டாக்டர் பாருங்கள் பரிதாபமான நிலையில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே வாங்க ஒவ்வொரு அந்த சிந்தனை, அந்த எண்ணெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் தள்ளு வண்டின்னு ஒன்று அதுக்கு சீப்பானது அப்படிலாம். சரி, அது ஒரு டேஸ்ட்டு, ரைட்டு. பாயிண்ட் வந்து என்ன, போனீங்க ஒரு 2 இட்லி கேட்டீங்க, சட்டுன்னு வந்துட்டீங்க. நீங்கள் இதே வேலையை எங்கே திரும்ப செய்ய முடியாது? 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்ய முடியாது. எங்கே செய்ய முடியாது? நீங்கள் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எடுத்துப்போம், 3 ஸ்டார்லேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிடணும். முதல்ல ஃபோன் பண்ணி டேபிளை புக் பண்ணி எத்தனை பேர் வரீங்கன்றது முதல்ல சொல்லிடணும். நீங்கள் சில நேரத்தில் மெனு கூட நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிடலாம். நம்ம ஊர்லேயே இருக்குது, இந்த எஸ்எஸ்கே கிராண்ட், இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, 3 ஸ்டார் ஹோட்டல்ஸு, ஜிஆர்டி 4 ஸ்டார் ஹோட்டலு, தாகிரா பக்கத்தே இருக்கும். இதுக்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல போன உடனே வெல்கம் பண்ணுவான் ஒரு ஆள். யார்? தள்ளுவண்டிகளில் எதாவது வெல்கம் பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் கேட்டால் தான் உண்டு. நீங்கள் போனீங்கன்னா கதவு திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வருவான். காரில் போனீங்கன்னா காரை கொண்டு போய் பார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே இல்லை, காரை விட்டு இறங்கி போயினே இருக்கலாம். அவன் காருக்குள்ளே உங்கள் காருக்குள்ளே உட்காந்து எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணி சாவியை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். நீங்கள் பண்ணி இறங்கி போயினே இருக்கலாம். சரி, உள்ளே போனால் போய் டேபிளில் உட்காந்துட்டீங்க, 2 இட்லி கேட்கலாம் முடியாது, அமைதியாக உட்காந்துருக்கணும். அவனா வருவான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு, ஆமாம் உங்கள் டேபிள் பக்கம் பொறுமையாக வருவான். வந்து அவன் பேசலாம் மாட்டான், அவங்ககிட்ட வார்த்தையே இருக்காது. அது உள்ளே போனால் நம்மளே அமைதியாகிடும், சைலண்ட்டாக இருக்கும். ஒரு மெனு கார்டு தூக்கி கொடுப்பான், பார்த்துக்கணும், நல்ல புக்கு மாறும். அதை படித்து முடிக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஆகும் எல்லாத்தையும்.
ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து அதில் ரேட்டு மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எழுந்து வந்துடுவீங்க. ரேட்டு பார்க்க வெறும் மெனு மட்டும் பார்க்கணும். இன்னும் நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே ஒரு 100 வகை வச்சுருப்பான், வெரைட்டி வச்சுருப்பான். ப்ரானில் ஒரு 50 வெரைட்டி வச்சுருப்பான். இது எல்லாமே என்ன வெரைட்டினே தெரியாது. இதில் 2-3 தவிர நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் பார்த்து இது முடித்து எல்லாம் செலக்ட். இதில் என்ன தெரியுமா, நமக்கு 2 இட்லி கொடு அப்படின்றது ஈஸி செலெக்ஷன். இப்போ இந்த மெனு இப்போ பார்த்தீங்கன்னா 1000 மெனு இருக்குது. இந்த 1000த்தில் எதை செலக்ட் பண்ணுறது? சாப்பிடாததான் பார்த்து செலக்ட் பண்ணலான்னா அதுக்கு கரெக்டான சைட் டிஷ் என்ன வாங்குறது? ஸ்டார்டர்னு வாங்காத. ஸ்டார்டர் என்ன வாங்குறது? பெரிய குழப்பம். அதில் இப்படியே பண்ணி 3 மணிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோவேன், இல்லை மதியம் 12 மணிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மணி ஆகிடும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். அவன் அழகாக ஒரு டேப்பில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆர்டர்லாம் எதில் தான் வாங்குறான், அவன் டேப்பில் தான் வாங்குவான். 2 இட்லி அப்படின்னு ஒன்றே வைக்க முடியாதாங்க. நீங்கள் எது 2 இட்லி சொன்னால் கூட 2 இட்லி கூட டேப்பில் தான் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டான்னா அவன் ஓகே கொடுத்துட்டு போய் எங்கேயோ உட்காந்துருவான். ஆனால் கிச்சனில் அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவன் டேப்பில் கொடுத்த உடனே எல்லாமே என்ன பண்ணிடுது, கிச்சனுக்குள்ளே டேட்டா போயிடும். இத்தனை இட்லி, இத்தனை சட்னி, இத்தனை சாம்பார், இத்தனை சிக்கனு, இது அது இதுன்னு எல்லாம் போயிடும் லிஸ்ட்டு. போயிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ண உடனே ஒன்றும் வராது. அவன் சிக்கன் எல்லாம் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் வச்சுருப்பான். இப்போ தள்ளுவண்டி கடையில் காலைல 4 மணிக்கு எழுந்துப்பான், பார்த்துருக்கீங்களா? 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்து சமையல் பண்ணி குண்டால் பண்ணி அண்டால் பண்ணி சுட கொண்டாந்து பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு அதை கொண்டாந்து அப்படி பண்ணுவான் 4 மணிக்கு. இவன் அப்படிலாம் கிடையாது. வேணுன்னும் போது தான் சிக்கனை எடுப்பான். அவன் அங்கேருந்து ஃபுல் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும், மைனஸில் இருக்கும், கெட்டுலாம் போகாது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தூக்கி வச்சு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தூக்கி போட்டு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு பார்த்து அது எல்லாத்தையும் ஆன் த ஸ்பாட் தான் ரெடி பண்ணுவான். வரதுக்கு உங்கள் டேபிள் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும் குறைஞ்சபட்சம். எங்கள் அப்பா ஒரு வாட்டி கூப்பிட்டு போய் நான் படாத பாடுபட்டேன். நான் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுறேன், என்ன ஏன்டா அங்கே கொண்டாந்தாரு. செட் ஆகாதெல்லாம் சொல்லக்கூடாது, செட் ஆக்கிக்கணும் நம்ம தான். எதுவும் செட் ஆகுது லைஃப்பில், எல்லாம் செட். பாவம் அவரு பசி தாங்க மாட்டார். ஐயோ முடியல என்னை விட்டுன்னு அப்படி வெளியே போனோன்னா கடை எவ்வளோ இருக்குது, உக்கார் இன்னைக்கு இங்கே உட்காந்து தான் சாப்பிட்ணும். நம்ம ரொம்ப நாளைக்கு 2012 உண்டுலன்னு பண்ணிட்டேன் அவர். நான் 2:30 மணி 3 மணிக்கு வரும் பாருங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு பசி போயிடும், எல்லாம் போயிடும். அவன் ப்ரிப்பரேஷன் ஏன் அப்படி டைம் எடுத்ததுன்னா, ஒன்று ப்ரிப்பரிங் டைம், 2வது ப்ரெசன்டிங் வாங்கதை எப்படி அவன் கொடுக்குறான்றத. 2 இட்லின்னொடனே அப்படி வெறுங்கையில் எடுத்துட்டு எப்படி படாக்கணும் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் இப்படின்னுவான் எல்லாத்தையும் பண்ணுவான். அப்புறம் ஒரு தண்ணி வச்சுருப்பான், பயங்கரமான ஹைஜீனிக். அது மிராக்கிள் வாட்டர் மாதிரி, அது அற்புத தண்ணீர் மாதிரி. அந்த தண்ணீரில் தான் இப்படின்னுவான். எல்லாருக்கும் அதான். நம்ம பார்த்தோன்னே பரவாயில்ல ரொம்ப சுத்தமாக என்ன பண்ணிட்டான். இல்லை அவன் காலிலேருந்து அந்த ஒரே தண்ணியில் தான் அந்த கையை கழுவிட்டு கிடக்கிறான். அது கழுவாமல் இருந்தாலே பாதி நோய் வராது. நமக்கு அவனுக்கு தான் செய்கிறான், வேறு எதுக்கு செய்கிறான்றீங்க. 2 இட்லி கொடுத்துட்டு சாம்பார் ஊற்றிட்டு கை எப்படி பண்ணுவான், பார்த்துருக்குறீங்களா? நம்ம பார்த்தோன்னே பரவாயில்ல நல்ல சுத்தபத்தமாக இருக்கிறாரு கொடுப்பாரு. ஆமாம் அப்படி கிடையாது. தலையிலிருந்து கேப் போட்டிருப்பான், ஏன்னா முடி கூட விழுந்துடக்கூடாது. இங்கே கேட்க முடியுமா? தள்ளுவண்டி கடையில் முடி இருக்குது, முடி இருந்தால் உறவு நிலைக்குங்க. அடே முடி இருந்தால் வயிற்று தாண்டா கலக்கும், அது எப்படின்னா உறவுக்கும் அதுக்கு நட சம்மந்தம் இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? அவனுக்கு தெரியுது பாருங்கள், முட்டாளி இவனுங்க எல்லாத்தையும் நம்புவானுங்க, சொல்லி விடுவோம், நம்புவோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த சேட்டெல்லாம் இருக்காது, க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவான். இந்த தட்டுலாம் பலன்னு இருக்கும். என்ன பண்ணாலும் சரி அமைதியாக இருப்பான். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு எதாவது வேணும்னா திருப்பியும் உங்களை மெதுவாக கேட்பான், ஏதாவது வேணுமாங்க சார்? இங்கே அப்படி இல்லை, மாட்டுது என்ன அவ்வளோதான். அடுத்த கஸ்டமருக்கு அவனை பொறுத்த வரைக்கும் பணம், லோன் கட்டணும், சீட்டு கட்டணும், அதான் அவன் தலைவர் எழுத்து. அவன் அப்படி இல்லை, அவன் ட்ரெயின் ஆகி வர்றதே எப்படி ஹவு டு பிஹேவ். சாப்பாடை கொடுக்குற நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன்னா அது ரொம்ப முக்கியமானது. பாது சரீர ஆரோக்கியத்துக்கானது, மனதோடைய சார்ந்தது, அது மனதை சார்ந்த ஒரு விஷயம். அதனால தான் போய் பாருங்கள் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே பாருங்கன்னா இப்போ நானே தேடுவேன் பர்ஃப்யூம் என்ன வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு. பேருக்கு படித்து நம்ம சர்ச்சை உள்ள தான் போட்டு விடலான்னு பார்த்தா கண்ணிலே மாட்டாது, எங்கேயோ இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த பர்ஃப்யூம் செட் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ அதே ப்ளசன்ட்னஸில் இருக்கும். அவ்வளோ சிக்கன் கொண்டாடுவோம், அவ்வளோ ப்ரான் கொண்டாடுவோம், நாற்றமே அடிக்காது, ஸ்மெல்லே வராது. அவ்வளோ க்ளீனாக மீட்டை மெயின்டைன் பண்ணுவான். என்ன இதை சாப்பிட்டு வந்து அழகாக நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த சாப்பாடு, நிம்மதி.
என்ன கிடைக்கும் அங்கே? நிம்மதி. தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டு திருப்பி மதியம் எத்தனை மணிக்கு மீல்ஸ், எத்தனை மணிக்கு திருப்பி அது அந்த ஆளுங்களாம் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. நாய் மாதிரி உழைக்கிறேன், நாய் மாதிரி தான் ஓடின்னு இருக்கணும். அதனால தான் அந்த கொஞ்சம் பிரசங்கம், மினிமம் லெவலு, மினிமம் மீல்ஸ்லாம் நாய் மாதிரி ஓட வைக்கும். சண்டேயில் மினிமமாக இருக்கும். மண்டே டு சாட்டர்டே போய் அவங்க லைஃப்பை பாருங்கள், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, எதுவுமே வருத்தம், ஒரே பசி, ஒரே தாகம், ஒரே பற்றாக்குறை, அப்படி தான் இருக்கும். ஆனால் வசனத்தை நிறைவாக நான் அதிகமான நேரத்தை வச்சு சொல்ல முழுசாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த முழுசை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைமுக்காகவே முழுசாக எடுப்பானுங்க, அது பெரிய கொடுமையாக இருக்கும். நான் இருந்த சபையெல்லாம் பார்த்துருக்குறேன். நியூ இயருக்கு காலைல முன்னாள் 31ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்து காலைல 5 மணி வரைக்கும் வச்சு ஓட்டுவார் எங்கள் பாஸ்டர். இன்னும் ஓட்டணும்னு தெரியாது, அதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்தில் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடும், எல்லாம் முடிஞ்சு 9 மணிக்கு வருவாங்க. 9 மணிக்கு ஸ்தோத்திரம் ஏசுநாதா பாட்டு பாடி ஆரம்பிப்பார். ஒரு 5 பாட்டு பாடுவாங்க. பாடி முடிச்ச பிறகு சாட்சி நேரம் அப்படின்னு எல்லாரும் பழைய வருஷத்தில் என்னென்ன சாட்சினோ மொத்தம் ஆடு குட்டி போட்டதுலேருந்து மாடு முட்டன்லேருந்து மொத்த பேர் சொல்லுவாங்க. எல்லாமே கீழே விழுந்தான், வாரினேன், அடிப்பட்டது, எலும்பு உடஞ்சது, கர்த்தர் என்னை காப்பாற்றினார், கர்த்தர் என்னை சுகபத்திரமாக கொண்டாந்தார். மொத்தம் 300 பேர். 300 பேரும் இவங்க போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான். அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஓடுறோம். 11 மணிக்கு எழுந்துப்பார். 11 மணிக்கு எழுந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்தியா, இந்த வருஷம் இருந்தியா, இப்படி இருந்தியா, ஜெபம் பண்ணியா நீ, அப்படிலாம் ஆரம்பித்து எதுவுமே இருந்திருக்காது. அங்கே தான் ஒரு வெங்காயம் கூட உரிச்சிருக்க மாட்டோம். 11:45 சரி எழுந்துரு, எல்லாம் எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, எல்லாம் எழுந்த உடனே அவ்வளோதான் 2 பாட்டு பாடுவாங்க. அது எப்படி ஆரம்பிக்குன்னா இந்த டிஜே சாங் மாதிரி, டிஜே மிக்ஸ்லாம் போய் பார்த்துருக்குறீங்களா? ஃபஸ்ட்டு பொறுமையாக ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா செம குத்தாக இருக்கும். ஆட முடியாத அளவுக்கு ஸ்பீட் டெம்போவில் அடிச்சு தள்ளுவான். அது மாதிரி ஆகிடும். 11:45 அப்படி ஸ்லோவாக ஆரம்பிக்கும். நன்றியால் பாடிடுவோம்னு ஆரம்பித்து 12 மணிக்கு வல்லமை உண்டு வல்லமை உண்டுன்னா என்னடா ஆயிடுச்சு, 12 மணியில் திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா 12 மணிக்கு புது வருஷம் வந்துடுச்சான். அதுக்கு டைம் பார்த்துன்னே இருப்பார். ட்ரம்ஸு வாசினாலும் நிறுத்திடக்கூடாது. நிறுத்தினா ஆவியானவர் போயிடுவார், நியூ இயர் வேஸ்ட்டாக போய்டும், அடி பின்னி எடுது 12 வரைக்கும். இது எப்படி தெரியுமா, அந்த ஃப்ளைட்டு மாதிரி ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிட்டு லேண்டிங் உடனே பண்ண முடியாது. 12 மணிக்கு ஏற்றிடுவாங்க மேலே. லேண்டிங் பொறுமையாக இறக்கி ஏன்னா மொத்த ஜனத்தையும் ஒரே லெவல் அமுத்தணும். எல்லாம் கொதிச்சு போயிருக்கும். 12 மணி நியூ இயர். இந்த வருஷம் கர்த்தர் ஏதோ பெருசாக செய்ய போகிறான்னு ஒன்றும் இருக்காது. எக்ஸ்ட்ரா 2 முடி நிறச்சிருக்கும், அவ்வளோதான். ஏன் அவ்வளோதான், வேறண்ணா பெரிய கொம்பாயிடுவியா நீ? அதெல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல ஆக முடியாது. அதெல்லாம் ஏன் டைமுக்காக வச்சு தள்ளுவாங்க. 1 மணிக்கு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுப்பாரு, ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டு நம்ம அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து அவர் எல்லார் தலையிலையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். அது முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் சபையிலேருந்து இந்த காமெடி பஃபூன்ஸ் இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் பஃபூன்ஸு. இந்த கிராமத்தில் தான் வருவாங்க பாவம். அவங்கள பாட்டு பாட விடுவாங்க. அவங்களுக்கு ராகமும் வராது, தாளமும் வராது. ஒரு 2 மணிக்கு உங்களை முழிக்க வச்சுருக்கணும். 2 மணிக்கு தூங்காமல் உங்களை பார்த்துக்கணுன்னா பிரசங்கம் பண்ண வேலைக்கு ஆகாது. அதுக்கு ஒரு ஆள் இருந்தார், தலியாரி நிப்பியும் இருக்கிறார். கூட எங்கே பார்த்தா ஐயா ஸ்தோத்திரையான்வார். அவரை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் தான், நியூ இயர் பஃப் நீ தானே அப்படின்ட்டு. அவரை பாட்டு பாட விடுவாங்க பாருங்க. அவர் டான்ஸ் ஆடினே பாடுவார். அவர் இது வேஷ்டி தான் கட்டியிருப்பார், லுங்கி, ஒயிட் வேஷ்டி. நல்ல வேலை பொம்பளைங்க கட்டினா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். முட்டி வரைக்கும் தெரியும், தொடை வரைக்கும் கூட தெரியும். ஏன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவார். அது ஆம்பளை தோடன்றதுனால பிரச்சனை இல்லை சபைக்குள்ளே. பொம்பளை தொடையாக இருந்தால் பொம்பளை தொடை இல்லை, பொம்பளை கொண்டையாக இருந்தாலே அறுத்து விட்டுருவார். பெண்கள் எப்படி நீ இப்படி வருவியாக்கும் ஆச்சு பூச்சுன்னுவார். இவர் ஆட விடுவாங்க. 1 மணி நேரம் ஆடுவாங்க. இந்த மாதிரி 2-3 பேர் ஆட விட்டு பாட விட்டு 3 மணிக்கு தள்ளிட்டு 3 மணிக்கு வாக்குத்தத்த வசனம்னு கொண்டு வருவாங்க. அது ஒரு 1 மணி நேரம் எல்லாம் தூங்குவாங்க. தூங்குறவங்களாம் அலையிலியா சொல்லுங்கன்றதை கண்டுபிடிச்சதே அங்கே தான். 3 மணிக்கு தூங்காமல் நான் நடுராத்திரி 12 மணிக்கு நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்கு போனோன்ற மாதிரி 3 மணிக்கு தூங்குறவங்களாம் அலையில எல்லாம் தூங்கின்னு தான் இருப்பான். அதுக்கு அலையிலே சொல்லணும். நீங்கள் சொல்லணும்னா 3 அலையிலே அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு அலையில ஏமாத்துருவான். தூங்காமல் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்க, 3 அலையிலையா போடுங்கன்னா 3 அலையிலையா சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவமும் கிடையாது. நீங்களாம் டைரெக்டாக லேண்டிங் ஆகிட்டீங்க. நான் அங்கேருந்து வந்திருக்கிறேன், அந்த பேக்ரவுண்டில் இருந்து. 3 அலையிலே சொன்னால் தான் அதுக்கப்புறம் ஓடும். ஒரு 5-4:30 மணி வரைக்கும் ஓட்டுவார்.
அப்புறம் 4:30 மணிக்கு மேலே எல்லாருக்கும் கேலண்டர் அது இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு 5:30 மணிக்கு இட்லியும் பருப்பு குழம்பும் என்னவோ தால் சாம்பார் ஏதோ ஒன்று வரும் பாருங்கள். நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அக்கடான்னு பார்த்தோன்னா அது 2ஆம் தேதி எழுந்துக்கிறோமா இல்லை 3ஆம் தேதி எழுந்துக்கிறோமா, இன்றைக்கி 1ஆம் தேதி எல்லாம் மறந்து போயிடும். ஃபுல் போதைன்னா அதுதான். நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இது வந்து எதுக்கு? நேரத்துக்காக ஓட்டுறது. எதுக்காக ஓட்டுறது? இது வெறும் கட்டுக்கதைகளை பேசி 11:30 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி ஆகணும், பேசு அப்படின்ற மாதிரி. ஆனால் பிரசங்கம்ன்றது, நல்ல பிரசங்கம்ன்றது நினைத்தமா நேரத்தை வச்சு இல்லை. நல்ல பிரசங்கம்ன்றது அதனுடைய சத்தியத்தை வைத்து. எதை வைத்து இருக்கிறது? முழுசாக உங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சுதா? ஒரு பிரசங்கம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் உங்களால் அந்த சொல்லப்பட வந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் முழுசாக உங்களுக்கு புரிய வந்ததா? அதுதான் நல்ல பிரசங்கம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? பவுல் சொல்றார், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியைகளை ஏற்றுக்கொள்ளான். அது அவனுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமாக தோன்றும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை, அடுத்த வார்த்தை, என்ன பண்ண மாட்டான் அவன்? ஆமாம், அதை அறிஞ்சுக்க ஆசையாக இருக்கிறது, அறியவும் மாட்டான். சபைக்குள்ளே இருப்பான். ஆவிக்குரியது எதுவுமே அவன் வாழ்க்கையில் இருக்காது. ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. கேட்டானா எனக்கு பைபிள் தெரியணுமா, பிரசங்கம் தெரியணுமா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பாருங்க. ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னது? the spiritual reality or worshiping in the spirit. ஆவியில் ஆராதிப்பது. எதில் ஆராதிப்பது? அல்லது ஆவியில் தொழுது கொள்வதுன்னா என்னன்றதை பார்க்கலாம். அதான் பார்க்குறோம். ஆவியில் தொழுது கொள்வது என்றால் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வது. எதை ஏற்றுக்கொள்வது? ஸ்பிரிச்சுவல் திங்ஸை வந்து எந்த விதமான கசப்பும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் ஆவிக்குரியவன். சரி, வர்ஷிப்பிங் இன் ஸ்பிரிட், ஆவியில் ஆராதிப்பது, தொழுது கொள்வது. அதுக்கு ஒரு உதாரணத்தோடு சொன்னால் நல்லா புரியும் இல்லையா? அதுக்காக காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். முப்பத்தி 8வது வசனம் வந்து பாருங்க. லூக்கா 10:38. பின்பு, அதாவது இயேசு, பின்பு இயேசு பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில், இயேசு ஒரு கிராமத்தை பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கவனிக்கணும், இயேசு ஒரு கிராமத்துக்கு போகிறாரு, பெத்தனியா கிராமத்துக்கு போகிறாரு. போகும்போது அங்கே மார்த்தாள்னு ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, கவனிக்கணும், இங்கே நம்ம புறஜாதி கிடையாது, யாரும் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு மெச்சூர்டான ஒரு லேடி தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது அந்த அம்மா. சரி, இயேசுவை தன் வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டாள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. சரி, இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். போனால் அந்த வீட்டில் இன்னொரு பெண்மணி இருக்கிறான். யார்? 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு பேர் என்னது? நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரியவன் யார்? ஜென்மஸ்வாபம் உள்ளவன் யார்? ஆவிக்குரிய விதத்தில் தொழுது கொள்வதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்த்துருவீங்க நீங்கள் ப்ராக்டிக்கலில். சரி, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி மார்த்தாளுக்கு இருக்கிறாள். சரி, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள்? ஆனால் கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். ஆனால் வசனத்தை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? மரியாள். சம்பந்தமே இல்லை. சரி, இப்போ அடுத்தது கவனிங்க. 40. மார்த்தாள் என்ன பண்ணி கொண்டிருந்தாள்? மார்த்தாள் யாரை கூப்பிட்ட? மார்த்தாள் இயேசுவை கூப்பிட்ட மார்த்தாள் என்ன செய்து கொண்டாள்? மார்த்தாளோ செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. ஹலோ, இதுல வருத்தம் அடைந்து இயேசுவை தான் கூப்பிட்டவ. இயேசுவை கூப்பிட்டவ எப்படி இருக்கிறான் இருக்குது? இயேசுவன் தன் வீட்டுக்கு வரவழைத்தவள் எப்படி இருக்கிறாள் இருக்குது? வருத்தம் அடைகிறவளா இருந்தாள். எப்படிப்பட்டவளா இருக்கிறாள் அவள்? ஏன் வருத்தம் அடைகிறாள்ன்றது அங்கேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்? அது பின்னாடி ஃபுல்லாகவும் வருது. எப்படி? பற்பல வேலைகளை செய்வதால். என்ன வேலையை செய்வதால்? வீடுனாலே வேலை இருக்கும். அது ஒரு சிலருக்குலாம் பொறுப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது சிலருக்கு அந்த வீடு தான் கோயில், எல்லாமே அவங்களுக்கு வேலை, கோயில் கீழ் எல்லாமே. எனக்கு எல்லாமே இந்த குடும்பம் தான், எல்லாமே இந்த வீடு தான் சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதை மாதிரி ஒரு பெரிய வட்டி கட்டின ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஹலோ, டோன்ட் மேக் எனிதிங் ஐடல் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் எதையுமே விக்கிரமாக மாற்றிடாதீங்க. அதில் இது ஒன்று இருக்குது.
நல்லா புரிஞ்சுங்க. யூ ஷுட் லவ் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் செய்யணும். யூ ஷுட் பி த பார்ட் அண்ட் ஷேர் ஆஃப் த ஃபேமிலி. குடும்பத்தில் பங்கு பெறது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்திலையும் வேலை செய்கிறதா இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணணும். ஆனால் ரொம்ப கவனமானது என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற தனித்தன்மையை இழந்துடக்கூடாது. உங்களை நேசிக்கவோ, உங்களை அன்பு கூறவோ, உங்களை பார்த்துக்கவோ ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் மறந்துடக்கூடாது. பேசுறது புரியுதா இல்லையா? உங்களை அழிச்சுக்கிட்டு எதையும் உருவாக்க கடவுள் சொல்லவில்லை. அதுக்காகவா வந்தார் இந்த பூமிக்கு? அதுக்காகவா தன்னை அழிச்சுக்கிட்டார் அவர்? சிலர் அப்படியே இறங்கிடுவாங்க. நான் இந்த குடும்பத்துக்கு பிரதர் ஒரு மெழுகு மாதிரி நான் என்னை உருக்கி வெளிச்சத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் அதான் சொன்னேன். அந்த டைலாக் உலகத்துக்கு பொருந்தும், கிறிஸ்துவத்துக்கு எது தெரியுமா பொருந்தும்? இந்த குடும்பத்துக்கு இயேசுவே வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் மெழுகா உருகி எனக்கு வெளிச்சத்தை குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களை நீங்கள் மறக்கும் போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் முக்கியமாக உங்களுடைய பிரச்சனை எங்கே திரும்ப நிற்கும்? தெய்வ சித்தத்தை மறந்துடுவீங்க. தெய்வனுடைய வார்த்தையை கேட்க மறந்துடுவீங்க. கடவுளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை மறந்துடுவீங்க. அதனால தான் பாருங்கள், குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் மதிக்காமல் உங்கள் குடும்பத்தார் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களை மதிக்கணும், உங்கள் ஃபீலிங்ஸை மதிக்கணும், உங்கள் உணர்வுகளை மதிக்கணும், உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். அதை பண்ணாமல் எதுவுமே என்ன பண்ணாது, வாழ்க்கையில் நடக்காது. சரி, இப்போ இந்த மார்த்தாள் எடுத்துப்போம். பற்பல வேலைகளை செய்ததால் எப்படி இருந்தாலும் அவள் வருத்தம். அந்த அம்மாவே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க. எல்லாமே அந்த அம்மா தலைமையில தான் பாரமாக நிற்குது. அதனால் வருத்தமாக இருந்தான்றது. சரி, அடுத்த வார்த்தை. அவரிடத்தில் என்ன பண்ணியாங்க? இப்போ அந்த அம்மா அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இப்போ பாருங்க, இப்போ நான் உள்ளன்னு சொன்னதை கொஞ்சம் அப்படி யோசிச்சிருப்பீங்க, என்ன இப்படி சொல்லிட்டாரு என்று. இப்போ இயேசுவே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? மார்த்தாள் கேட்குறான், நான் தனியாக வேலை செய்கிறேன், நான் பாரத்தோடு இருக்கிறேன். ஆனால் இந்த என் சகோதரி ஆகிய இந்த மரியாள் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? உங்களுடைய பாதத்தருகே வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறான். நீர் என்ன பண்ணலாம்? என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீர். குறுக்க நெடுக்க நடந்துக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில், அதை இதை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், முடியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன். நீர் நல்லவராக இருந்தீங்கன்னா, போதகராக இருந்ததுன்னா, அறிவுன்னு இருந்ததுன்னா, குடும்பம் பற்றி தெரிஞ்சதுன்னா, நீர் என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு அறிவுரை அல்லவா சொல்லியிருக்கணும். என்னவல்லவா சொல்லியிருக்கணும்? ஆமாம், மரியாளே, நீ என் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கறத விட நீ போய் உன் குடும்பத்தில் முக்கியமாக வருத்தத்தோடு இருக்கிறா பாரு. யாரு? மார்த்தாள். என்னை இந்த வீட்டுக்கு வர வச்சா பாரு, முக்கியமான ஆள் அவள் தான். அவள் இல்லாமல் நீ தெரிஞ்சிருப்பியா எனக்கு? அவளுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணு, அவள் கூட இருந்து அவளுக்கு என்ன பண்ணு, உதவி செய்யுமா அப்படின்னு சொன்னது யாரு? இயேசுவை சொன்னார். அதை சொன்னது யாரு? பலவிதமான வருத்தத்தோடு இருக்கிற மார்த்தாள் இயேசுவிடத்தில் சொல்றான். சொன்ன உடனே இப்போ இயேசு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அதுதான் அற்புதமான பதில். என்ன பதில் அதுக்கு? இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42 பாருங்க, சரியான வார்த்தை. தேவையானது ஒன்றே. ஹலோ, இப்போ புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் தேவையானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட தேவைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பாரம் ஏன், கவலை ஏன், உங்களால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியல, நிதானமாக இருக்க முடியல, நல்லது செய்ய முடியலன்னா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா நீங்கள் சரியான ஒரு நிலையில் இல்லை. எது சரியான நிலை? நீங்கள் உங்களுடைய தேவைகள் அல்லது உங்களுக்கு வேண்டியவை அப்படின்றத நீங்கள் ஒன்று மட்டும் வேண்டியவைன்னு வைக்கணும் வாழ்க்கையில். ஆனால் எல்லா மனுஷனும் எடுத்துக்கணுங்க, வேண்டியவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விஷயம் இருக்கும். பணம் வேண்டியவையாக இருக்கும். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? பணத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ தேவைப்படுது பிரதர், இவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் தேவைப்படுது, சொந்த வீடு தேவைப்படுது, சொந்த வாகனம் தேவைப்படுது, கல்யாணம் தேவைப்படுது. இது ஏதாவது தப்பான விஷயமா? வீடு தப்பான விஷயமா? திருமண வாழ்க்கை தப்பான விஷயமா?
நல்ல வேலை தப்பான விஷயமா? இது எதுவுமே தப்பானதே இல்லை. ஆனால் இவ்வளோ தேவை உங்களுக்கானது இல்லைன்ற. இவ்வளோ யாருக்கானது இல்லை, இது உங்களுக்கானது இல்லை. உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு தேவையில்லை. இந்த தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும், நிறைவாய் செய்யப்படும். அதுதான் மார்த்தாளுக்கு இயேசு சொல்லி விடுகிறார். இங்கே பாரு, தேவையானது ஒன்றே. இது ஒன்றே உனக்கு. நீ ஏன் தெரியுமா பைத்தியம் ஆயிட்ட? நீ ஏன் தெரியுமா அழுதுகிட்டே இருக்கிற? நீ ஏன் தெரியுமா வருத்தத்தோடு இருக்கிற? நீ ஏன் தெரியுமா புலம்பிக்கிட்டே இருக்கிற? நீ ஏன் தெரியுமா உன்னை நீயே வெறுத்துக்கிற? காரணம், உனக்கு தேவைன்னு உலக பிரகாரமான மக்கள் மாதிரி பல விஷயத்தை தூக்கி மண்டைக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இது தேவை, அது தேவை, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அது தேவைப்படுது, இது தேவைப்படுது, பல காரியங்களை தூக்கி மண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் வாழ்க்கையில் தேவைன்னா ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, அவ்வளோதான். அது மட்டும்தான் உனக்கு தேவை. அந்த தேவையை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சிட்டின்னா இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உனக்கு கூட நீயும் நிம்மதியாக இருக்கலாம், நீயும் சந்தோஷமாக இருக்கலாம், நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீயும் பைத்தியமாகாமல் இருக்கலாம், நீயும் வருத்தப்படாமல் இருக்கலாம், நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்டா பிறந்தோம் நினைக்காம இருக்கலாம், பிறந்தது குறித்து சந்தோஷப்படலாம், நல்ல போராட்டத்தை போராடலாம். இல்லைன்னா உன் போராட்டம் வீணான போராட்டமாய், தோல்வியின் போராட்டமாய், பிரச்சனையின் போராட்டமாக தான் போய் முடியும். ஏன் முடியுதுன்னா, உனக்கு தேவைன்ற பேரில் தேவை இல்லாததெல்லாம் பல காரியத்தை தூக்கி தேவைன்னு உன் மனதில் உன் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு வாழற. அதனால தான் மார்த்தாள் இன்னைக்கு அதான் சொல்ற, சபை முழுக்க மார்த்தாளாக இருந்தால் எப்படி இருக்கும், கிறிஸ்தவர்கள் முழுக்க மார்த்தாளாக எப்படி இருந்தால் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் கிறிஸ்தவத்தை பார்க்குறேன் நான். முழுக்க மார்த்தாள். ஆனால் இயேசுவை அழைத்தவங்க தான், இயேசுவை அழைத்தவங்க தான், வீட்டுக்கு அழைத்தவங்க தான், வீட்டுக்கு வர வச்சவங்க தான். ஆனால் யாராக இருக்கிறார்கள் அவர்கள்? பலவிதமான வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன் வருத்தத்தில் இருக்கிறாங்க? காரணம் என்ன? தேவையான ஒன்றை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அறியாமல் இருக்கிறார்கள். எது அறியாமல் இருக்கிறாங்க? அவங்க ரட்சிக்கப்பட்ட எனக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு என்ன தேவைன்றது எனக்கு என்ன பண்ணாமல் இருக்குது, தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. பல தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதான் காரணம். பல தவறான சூழ்நிலையில் போய் சிக்கிக்கொள்வதுக்கு தான் காரணம். மீள முடியாத சில ஆள் படுகொழியில் நம்ம அதான் காரணமா. ஏன்னா தேவை என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதனால தான் இயேசு மார்த்தாளுக்கு என்ன தரம் பதிவு கொடுத்தாரு? தேவையானது ஒன்றே. நல்ல மனசில் இன்னைக்கு விசுவாசிகள் பதிவு வைத்து வரணும். உங்களுக்கு தேவையானது ஒன்றை. இந்த ஒன்று தான் எல்லாவற்றையும் கொண்டு வரப்போகுது. மார்த்தாளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவன் கேட்கல. அதனால என்ன ஆனான்றதை பின்னாடி பார்க்கலாம். சரி, இயேசு அவளுக்கு சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணி கொண்டாள், அவள் தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு எப்படி கம்பேரிசன் பண்ணி பேசுறாரு பாருங்க. அவ எதிர்பார்த்து வந்தது இயேசு அவளுக்கு அறிவுரை சொல்லி அவளை மாதிரியே இவளை மாற்றுவார், இவளை உதவி செய்ய அனுப்புவார்னு பார்த்தா. ஆனால் இயேசு சொல்றாரு, மரியாளை பார்த்து கற்றுக்கோ. அவளுக்கு மட்டும் இந்த குடும்பத்தின் அக்கறை இல்லையா? நீ வேலை செய்கிற மாதிரி அவன் மட்டும் வேலை செய்ய மாட்டாளா? ஆனால் அவளுக்கு தெரியுது, நான் வருத்தப்படாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னா தேவையான ஒன்றை நான் அறிந்து கொள்ளவும், தேவையான ஒன்றுக்கு என் வாழ்க்கையை தரவும், தேவையான ஒன்றுக்கு என் நேரத்தை தரவும் நான் என்ன பண்ணக்கூடாது, தயங்கவே கூடாது. அந்த தேவையான ஒன்று என்னது? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்பது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் பிரசங்கம் கசப்பாக இருக்குது, பிரசங்க நேரம் ஏன் இழுத்துட்டு போனால் அதிகமாக இருக்குதுன்னா, அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். கையேந்தி புத்தி. என்ன புத்தி அது? கையேந்தி புத்தினா என்ன? எங்கள் சபையில் குமரகுருன்னு ஒருத்தர் இருந்தார். சங்கரமடம் பக்கத்தில் ஒரு பெரிய ஓரளவுக்கு மீடியமான பார்பர் ஷாப். ஏன்னா இப்போ வந்ததெல்லாம் பயங்கரமாக வந்திருக்குது. மீடியமான ஒரு பார்பர் ஷாப், ஒரே ஒரு சேர் போட்டு ஒரு பார்பர் ஷாப். சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் மனைவிலாம் ரட்சிக்கப்படாதவங்க, அவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டார். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கடவுளை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னும் நான் ஏன்னா போயிருந்தேன் அந்த கடைக்கலாம். ஒரு சேர் 3 சேர் ஆச்சு, 4 சேர் ஆச்சு, 5 சேர் ஆச்சு. நிறைய பேர் வச்சு வேலை வாங்க ஆரம்பித்தார். வேலை வாங்க ஆரம்பித்த உடனே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்கள். சண்டே கிளாஸ் வெளியே ஒரு பார்க் இருக்கும், அங்கே உட்காந்துருப்போம். 9 மணிக்கு சர்வீஸுக்கு 10 மணிக்கு வர ஆரம்பித்தார். அப்புறம் 12:30 மணிக்கு வர ஆரம்பித்தார். அங்கே 2 மணிக்கு தான் முடியும். 1:45 வருவார் பாருங்க. கடைசி 1:50க்குலாம் வந்துருக்கிறார். சைக்கிளில் தான் விறு மெரிச்சின்னு வருவார். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அவரை செத்துருப்பார் ஒரு வேலையப்பா. அப்போவே கொஞ்சம் வயசானவர் தான் அவர்.
ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு விறுவிறுன்னு 12:45 வருவார், 11:45 வந்துடுவார். அப்புறம் கடைசியாக பார்த்தா அந்த முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு முறை ஒரு விசுவாசி பாருங்க நேர்லேயே கேட்டார், என்ன குமரு குரு, என்ன பிரதர் வர்றது ஃபுல்லாக போக லேட்டாக போகிறதுங்க. அவர் சொல்ல, ஏங்க கடைசி நேரத்தில் ஆசீர்வாதம் வாங்கிடணுங்க. எது ஆசீர்வாதம்? அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு படக்குன்னு மொத்த ஆசீர்வாதமும் வந்து 5,000 சேர் ஆகும்னு பார்த்தாரு. இப்போ 5, 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு, கடைசி இழுத்து முடியாச்சு. அப்புறம் கடவுளையும் வெறுத்துட்டு போயாச்சு. இவரெலாம் ஒரு கடவுளா, இவரெலாம் ஒரு ஆண்டவரா? உண்மையை சொல்கிறேன், பொய்லன்னு சொல்ல. ஏன் அப்படி மாறினாரு? ஏன் இப்படி போச்சு வாழ்க்கை போச்சு? நீ தேவையான ஒன்றை என்ன பண்ணல, நீ அறிந்து கொள்ளவே. அது ஒரு பிரமாணம் பாருங்க. அது சும்மா ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் அ பிரின்சிபல். பக்தி உள்ள பலருக்கும் அது வேலை செய்யுது பாருங்க. நான் பல முறை சொல்லிட்டு பல டைம் ஆகுதுனால அதெல்லாம் சொல்ல முடியல. முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிடுங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் காஞ்சிபுரத்தில் அவங்க தான், பெரிய பெரிய கடைங்களுக்கு ஓனரு அவங்க தான். நமக்கெல்லாம் கடவுளுடைய ரட்சிப்பு உண்டாயிருக்குது, அவங்களுக்குலாம் கடவுளுடைய அந்த தயவு ஒரு இரக்கம்னு வாங்களே, அது லைட்டாக. ஏன்னா ஆகாரம் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் அங்கே. சரி, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்ன இருக்குது? எத்தனை லட்சத்துக்கு நீ அங்கே பர்ச்சேசிங் போனாலும் சரி, வியாபாரம் நஷ்டமானாலும் சரி, சின்ன கடையில் இருக்கும்போது இருந்து சரி, பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆனாலும் சரி. சூப்பர் மார்க்கெட் ஓனர் எனக்கு சின்ன கடையிலேருந்து தெரியும். அவரை சின்ன கடை, ஒரு 10க்கு 15 சைஸ் தான் அந்த கடை சைஸ். ஆரம்பத்தில் பில்டிங் பண்ணுறாங்க, அதுதான் கடையே, மொத்த கடையே அவ்வளோதான், சின்ன கடை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு பாரு. அந்த கடையில் இருக்கும் போதே தெரியும், அதே வெள்ளிக்கிழமை அதே மதியானம் கரெக்டாக 12:30 மணிக்கு அந்த ஷட்டரை, சின்ன ஷட்ரு, அது இழுத்து மூட்டு ஓட்டமாக ஓடினார்னா 3:30 மணி 4 மணிக்கு தான் வந்து ஷட்டரை திறப்பாங்க. இன்றைக்கி காஞ்சிபுரம் ஃபுல்லாக எந்த மூலைக்கு போனாலும் அந்த கடை இருக்குது. எங்கே ஒன்றா போங்க, எல்லாம் பெரிய பெரிய கடைங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸு. அவருக்கு அந்த ஒவ்வொரு அந்த சூப்பர் மார்க்கெட் மாடியிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் அந்த வேலை செய்கிற பசங்க தங்கி அங்கேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்குற இடமும் கொடுத்துருக்குறாரு. நமக்குலாம் ஒரு வேளை ஒரு ஆளுக்கு சோறு போட்டு 10 நாள் வச்சுருந்தா ஏழை ஆகிடுவோம். ஒரு நாளைக்கு 60 பேர் சாப்பிட்ணும், 50 பேர் சாப்பிட்ணும். நீங்கள் பையனாக நம்புறேன் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நல்லா பார்த்துக்கிறாரு, யூனிஃபார்ம் கொடுத்துட்றாரு, சாப்பாடு கொடுத்துட்றாரு, அப்போ போய் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துடுன்றாரு. மனைவிலாம் அங்கங்கே நாகர்கோவில் அங்கங்கே இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வேலை ஆனால் ஹெவியாக இருக்கும் சார், வேறு ஒன்றுமே கிடையாது, வேலை செஞ்சு தான் ஆகும் அப்படின்றான். ஆனால் அவ்வளோ லட்சம் வருது இன்றைக்கி வரைக்கும். இப்போ போன வெள்ளிக்கிழமை கூட பார்க்குறேன், கரெக்டாக 12:30 மணிக்கு மூடிட்டு சரி எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமம் ஓரமாக ஒரு பெரிய மசூதி, அது அலங்காரிலேருந்து எல்லா ஆளுங்களும் அங்கே தான் போகிறாங்க. நான் பார்த்தேன் ஒரு நாள், பார்த்தா அங்கே தான் என்னுடைய காரோடைய இதெல்லாம் அங்கே தான் ரெடி பண்ணுவேன். நின்று பார்த்தேன் அந்த வெள்ளி கரெக்டாக 12:30 மணிக்கு அந்த 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 பரிதப்பை பார்க்கணும் நீங்கள். அவங்க ஒன்றும் இந்த மாதிரி பிரசங்கம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பக்தி அவ்வளோதான். அங்கே போயிட்டு அவங்களும் போவாங்க, அவங்கள தொழுது. அதுக்கு அவங்க ஓடுற ஓட்டம் எனக்கு தெரியும் பாருங்க, அப்படியே பரபரப்பாக. நான் என்கிட்ட நல்லா பேசுவார், என்னை பார்த்துட்டு மோசஸ் அப்புறம் பேசுகிறேன் வரேன் அப்படியே ஓடுறேன். எங்கேயே ஓடுறேன்? ஏதோ ஹாஸ்பிட்டலில் பாம்பு கடிச்ச மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தா அந்த கடவுளை தொழுது கொள்ளணும். அந்த நேரம் என்ன பண்ணிடக்கூடாது, தவறிடக்கூடாது. எக்ஸ்ட்ராவே 5 நிமிஷம் டைம் இருக்கும். 1 மணி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த 12:30 மொத்தம் வேலைக்காரர்லேருந்து மொத்த பேர் அங்கே வந்துடும். வேலைக்காரனா வேலை செய்கிற பசங்க எல்லாம் வந்துடுவானுங்க பாருங்க. மொத்த பேர் இருக்கணும்னு அவர் எவனும் இருக்கக்கூடாது கடையில், மொத்த பேர் இறங்கிவா. இந்த நான் ஹிந்துஸ் ஒரு 10 பேர் இருப்பானுங்க, அவனுங்க நான் முஸ்லீம்ஸ், அவங்க மட்டும் அந்த கடை வெளியே உட்காந்துருப்பானுங்க 4 மணி வரைக்கும் லஞ்ச் சாப்பிட்டு. பிரமாணம் கடவுள் இல்லை, எது பிரமாணம். உண்மையை பார்க்குறார். உண்மை உள்ள மனுஷன் கிறிஸ்தவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இல்லை, யாரை சொல்லியிருக்குது? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண பார்க்குறாரு. கொஞ்சத்துலேயும் உண்மையாக இருக்கான், சின்ன கடையிலையும் உண்மையாக இருக்கிறான், பெட்டி கடையிலையும் உண்மையாக இருக்கிறான், சூப்பர் மார்க்கெட்லேயும் உண்மையாக இருக்கிறான். பிரான்ச்சை போட்டு தாக்கு. ஹலோ போடு, நீ எவ்வளோ ஒன்றா போடு, ஏன்னா உண்மையாக இருப்பான். அவன் என்கிட்ட உண்மையாக இருப்பான், தேடுறதுல உண்மையாக இருப்பான். இதே ஊரில் மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குது, அந்த கடை பேர் சொல்ல விரும்பல. அவன் ஒரு கிறிஸ்தவன், இப்போ சிஎஸ்சிக்கு போகிறான். அந்த ஆள்
எனக்கு நல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் வியாபாரம் ஆகும், வியாபாரத்தை மூடிட்டு நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு வரைக்கும் அதே 10க்கு 10 தான், அதே 10க்கு 10 தான். இந்த ரோடு எடுத்துங்க, இந்த ரோடு இந்த இங்கேருந்து இந்த மாதா கோயில் போய் முடியுது இல்லையா, இந்த ரோட்டில் எடுத்துங்க. அங்கே ஒரு 4-5 கடைகள் இருக்குது. இன்றைக்கி அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, சத்யா சூப்பர் மார்க்கெட்னு. அவர் கடையில் இருந்து ஒரு 4 கடை தள்ளினீங்கன்னா அற்புதராஜன் ஒரு கடை இருக்குது. அவன் பக்கா கிறிஸ்தவன், பக்கா விசுவாசி. அவனை 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த கடையில் பார்த்தனோ அதே கடை, அதே லுங்கி, அதே தொங்கி போன மூஞ்சி, அப்படியே தாங்க நான் மனுஷன். ஹலோ, அவன் 4 கடை பக்கத்தில் இருந்தவங்க, அவனுக்கு சின்ன கடையாக வச்சுருந்தான். அவன் பெருசாக சூப்பர் மார்க்கெட் கட்டி, பெருசாக பில்டிங் கட்டி, அவன் தம்பிங்க 3 பேருக்கு அதே ரோலே கடை வச்சு கொடுத்துருக்கான். அண்ணன் 2 தம்பிங்களுக்கு அவரே சொந்தமாக ஒரே ரோடு. நீங்கள் போங்க, இந்த ரோடு ஃபுல்லாக போங்க, அங்கே இருக்கிற மல்லிகை கடை எல்லாமே ஒரே ஆளுதுன்னா அவர் தம்பிங்களுக்கு வச்சு கொடுத்து. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மை என்னது? உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உள்ளத்தை தான் பார்க்குறாரே தவிர உங்கள் காதில் நகை இல்லையோ, இல்லை முடியை நீங்கள் பின்னி போட்டு வந்திருக்கிறீங்களா, இல்லை விரிச்சு போட்டு வந்திருக்கிறீங்களான்னா அவர் என்ன பண்ணுறது பார்க்குறது இல்லை. ஏன்னா நீங்கள் தொழுது கொள்கிற ஆண்டவர் அவர் ஆவியாக இருக்கிறார், மாம்சத்தில் இல்லை. ஆனால் சபை எது சொல்லி கொடுக்குது? முடி எப்படி பின்னணும், ட்ரெஸ் எப்படி போடணும், லெக்கின்ஸ் ஏன் போடக்கூடாது, டைட்டாக ஏன் போடக்கூடாது, இதெல்லாம் சபை என்ன பண்ணுது? போதிக்குது. பேசுறது புரியுதா இல்லையா? ஒரு அம்மா என்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு சொன்னாங்க, உங்கள் அப்பா இருந்தாருன்னா இன்னைக்கு வாலி பிள்ளைங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருமாச்சு. நான் கேட்டேன், என்ன அப்படி தப்பாக போட்டு வந்துட்டாங்க? இந்த கணுக்கால் வந்து எது தெரியுதான்? என்னத்தை சொல்றது? நம்ம ஆடுகளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா, எரும மாடாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? கால் தெரியுது, முதுகு தெரியுது. இன்னொரு அம்மா பின்னாடி இருந்தால் அது ஒரு கம்ப்ளைண்ட். முதுகு பிரதர், நம்ம ஜாக்கெட் எதை போட்டுன்னு வந்தோம், நீ ஏங்க பார்க்குற, உனக்கு ஏன் அந்த வேலை? அந்த அம்மாவுக்கு முதுகு இருக்குது, போட்டுன்னு வருது, உனக்கு ஏன் அது? நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் திரும்ப முன்னெல்லாம், இப்போ தான் அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா தெரியும் வந்துடுவோம் நம்ம பாயிண்டில். புரியுதா இல்லையா? மறைவில் பேசுறதுலாம் திரையில் வந்துடும், அதனால் கப்பு சுப்புன்னு இருக்கும்னு அமைதியாக இருக்கிறாங்க. கர்த்தரை தவிர எல்லாருக்கிட்டையும் தான் குறை கண்டுபிடிப்பேன் நான். ஒரு அம்மா அப்படி தான் சொல்ல, ஐப்ரோ பார்த்தீங்களா பிரதர், நல்ல இழுத்து முடியெல்லாம், உனக்கு ஏன் அந்த வேலை? அது என் கண்ணுக்கே தெரில. சபைக்கு வந்தோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, அது முன்னாடி வாழ்ந்தோமா, மூடிக்கிட்டு போனமானல. யார் ஐப்ரோ வச்சுருக்கிறா, எவ்வளோ இழுத்து வச்சுருக்கிறா, முடியெல்லாம் கட் பண்ணி வச்சு, இதெல்லாம் உனக்கு ஏன்? நீ அந்த வேலைக்காக வந்த? இங்கே எல்லா சபைக்கும் போங்க, நான் இங்கேன்னு சொல்லலை, இங்கே கம்மியாக இருக்குது. மற்ற சபைக்கு போனீங்கன்னா இதே வேலை, பைத்தியமாயிடுவீங்க. நீங்கள் பைத்தியமாயிடுவீங்க. ரட்சிக்கப்பட்டு மெட்டி போட்டிருக்கலாமா? அந்தம்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு, மெட்டி போட்டுருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அதையும் போட்டுன்னு வரு. ரட்சிக்கப்பட்ட மெட்டியை முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? கட்டியிருக்கணும். ஒரு சபையில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தது வர அம்மா, சாவித்திரியின் பேர் அந்த மாதிரி. ரட்சிப்பு உள்ளே வந்துச்சுன்னா வெளியே வரும்னா வெளியே வரும்னு கேட்டேன். மெட்டியை கைட்டு சுகர் ஹை ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு, பேசின அம்மாவுக்கு. அதான் சொன்னேன், நீ மெட்டி கேட்டுறது தானே பேசிக்கிட்டு இருந்த, போகிற போக்கில் உன் காலை என்ன பண்ணிவிடுவாங்க? கைட்டிடுவாங்க போல இருக்குது. மெட்டி போடாத கால். ஹலோ, சபைக்குள்ள வந்து இது ரொம்ப உயர்வான, மேன்மையான, மறுக்கப்பட முடியாத சத்தியத்தை பேசுகிற இடம். இது பரியாசக்காரர் இருக்கிற இடம் கிடையாது. மூட நம்பிக்கையை பேசுகிற இடமோ சபை என்பது அதுக்கான இடம் இல்லை. நீங்கள் பெரியாரிஸ்டாக இருந்துக்கிட்டு எதாவது பேசுங்க, மதவாதிகளாக இருந்துக்கிட்டு எதாவது பேசுங்க, பக்திமான்களாக இருந்துக்கிட்டு எதா வேணால் பேசுங்க, எங்கேயாவது பேசிட்டு போகலாம். ஆனால் சபை கிறிஸ்தவர்கள் வந்துட்டிங்கன்னா முற்போக்கான தான் பேசணும், சரியானது எதோ அதான் பேசணும், நியாயமானது எதோ அதுதான் பேசணும்.
முக்கியமாக சிம்பிளாக சொல்லணும், ஆவியான கர்த்தரை பற்றி தான். அவங்க ஆவி சரியில்லைன்னு சொல்லுங்கள், ரைட்டு. அந்த அம்மா புத்தி சரியில்லை, எண்ணம் சரியில்லை, சுவாமம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, பொறாமப்படுது, எரிச்சல் ஆகுது, பொய், இதெல்லாம் பேசுங்க. அதான் அதுதான் சபை. பின்னாடி இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. டை அடிக்கூடாது. அந்த அம்மாவுக்கு பிரதர் ஆக்சுவலாக ஒரிஜினல் வந்து ஒயிட் ஹேர் தான், டை அடிச்சு சின்ன பொண்ணு மாதிரி காட்டுது. உனக்கு என்ன அந்த அம்மாவுக்கு ஆசை இருந்துட்டு போகுது, உனக்கு ஏதாவது வலிக்குதா? புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, டை அடிச்சா 10 வயசு குறைஞ்சிடுமா, சின்ன பொண்ணு மாதிரி காட்டுது. சரி காட்டிட்டு போகுது, உனக்கு என்ன? ஹலோ, உனக்கு வேணா சேர்த்து என்ன பண்ணிக்கோ, அடிச்சுக்கோ. டை அடிக்கிறது சாதாரணமாக நினைக்கிறீங்களா? எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா? ஆம்பளைங்களுக்கே டை அடிக்கிறதுக்கு நல்ல டை, குவாலிட்டியான ஒரு டை அடிக்கணும் 450 ரூபா ஒரு வாட்டி அடிக்கணும்னா. காத்ரேஜ், இந்த கோத்ரேஜ் அதெல்லாம் இல்லை, 10 ரூபாய் டைலாம் இல்லை. அதெல்லாம் போட்டிங்கன்னா எதாவது வந்துடும் உங்களுக்கு கொஞ்ச நாளில். ஒரு நல்ல ஹேர் கலரிங்லாம் போய் பண்ணி பாருங்கள், மினிமம் இப்போலாம் 600 700 ஆயிடுச்சு. எங்கேயோ போய் நிற்கும். ஏன், அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் பண்ணி பார்த்துருக்குறேன். ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ப்ரௌன் ஹேர், ஃபயர் பர்ன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன் நான். ஸ்ட்ரெயிட்டனிங்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் விசுவாசிகளை மறந்துருப்பானுங்க அதெல்லாம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இதுக்கப்புறம் என் பையன் ஆடட்டும், நம்ம ஆடக்கூடாது. அப்புறம் நம்ம அவங்க ஆடுறது சேர்த்து நம்ம ஆடணும். இப்போ எப்படி அதை விரும்புகிறேன் நான். பிகாஸ் யூ ஷுட் லேர்ன். எதுவுமே தெரிஞ்சுக்காமல் முழுக்குன்னு ஒரு உலகத்தை வாழக்கூடாது. செய்ய வேண்டாத தவிர்த்துருங்க, பிரச்சனையே இல்லை. மற்றவங்களுக்கு தீமையாக இருக்கிறத, தீங்காக இருக்கிறத செய்யாதீங்க. அப்போ சபை என்பது பாருங்கள், பேசிக்காகவே ஒரு அறிவு வேணும். என்னது? நான் வந்திருப்பது ஆவியான தேவனை தொழுது கொள்வது. ஆவி தான் முக்கியமே தவிர அங்கே சரீரத்தின் அவயங்களோ சரீரத்தின் அந்த வெளியிருக்கிற காரியங்களோ அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? சரி. அப்போ இந்த இடத்துல மார்த்தாள் மரியாள்னு வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், தேவையானது ஒன்று. அது எப்படிப்பட்டது? இயேசு சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணி கொண்டாள்? அவள் நல்லா சொல்லுங்களேன், நானா கிடைக்கல, நான் எடுத்துன்னு வந்து அவளுக்கு கொடுத்தேன், தெரிந்து கொண்டாள். she chosen it. அவள் என்ன பண்ணினாள் அதை. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்களேன். இந்த தெரிந்து கொண்டாள்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதை உபாகமத்தை போய் படித்து பாருங்க. அதில் அப்படியே பயன்படுத்துகிறார் தேவன். உபாகம் எடுத்து பயன்படுத்துகிறாரு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு. எது தெரிந்து கொண்டு? அப்போ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வது எப்படி? ஆசீர்வாதம்னா நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதுனா என்ன? வசனத்தை கேட்பது, சத்தியத்தை கேட்பது, சத்தியத்தை அறிந்து கொள்வதே என்னவா இருக்கிறது? ஆசீர்வாதமானதா இருக்கிறது. என்னவானதா இருக்கிறது? அது அதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, இயேசுவை நீங்கள் வரவழைத்திருக்கலாம், ஞானசானம் எடுத்துருக்கலாம், பாட்டு படிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் மார்த்தாள் எப்படி திரும்ப இருந்தான் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். மரியாளை பற்றி, வசனத்தை கேட்ட மரியாளை பற்றி சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. ஆனால் மார்த்தாள் என்ன ஆனாலும் பார்த்தா தெரியுமா? லூக்கா சுவிசேஷம், நீங்கள் யோவான் இருக்கிற அந்த சுவிசேஷம், யோவான் 11:39 பாருங்க. யோவான் 11:39. மார்த்தாளுடைய தம்பி ஒருத்தனாலேயே லாசர் அவன் செத்து போகிறான், அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு வர்றதுக்கு 4 நாள் லேட் ஆகிடுது. நம்ம அது மாதிரி லேட்டாக வந்திருந்தா என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க தெரியாது. கரெக்ட் டைமுக்கு வந்தாலே கறிவழி ஊற்றுறாங்க. லேட்டாக வந்தால் என்னென்ன ஆயிருக்கும் பாருங்க. அவர் 4 நாள் கழித்து வர்றார். வந்தால் பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசுகிறானுங்க எல்லாம். 4 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், செத்து போயிருக்க மாட்டான், ஆச்சு பூச்சுன்றானுங்க. இயேசு அமைதியாக இருக்கிறாரு. நேராக கல்லறைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. வந்து நின்றவர் சும்மா இல்லாமல் கல்லை புரட்டி போடுங்கன்றார். ஒரு புகைக்குள்ளே தான் வைப்பாங்க அந்த காலத்துடைய வழக்கம், கேட்ட கொம்சுன்னு வாங்க, அதை புரட்டி போடுங்கன்றார். உடனே மார்த்தாளுடைய பதிலை கவனிங்க. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள், யார் இவள்? மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே எத்தனை நாள் ஆயிற்றே. அவங்க பேச்சு அப்படிதான் இருக்கும். சபையில் இந்த 2 குரூப்பு தான் இருக்கணும். ஒன்று மார்த்தாளாக இருக்கணும், இன்னொன்று யார் இருப்பாங்க? மரியாளாக இருப்பாங்க. மரியாள்னா என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் பாதத்தருகே வசனத்தை கேட்குறாங்களாங்க. மார்த்தாளாக இருந்தால் என்ன இருப்பாங்க? இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கும். அவங்களுக்குள்ள இந்த மாதிரி சிந்தனை, இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை, இந்த மாதிரியான ஒரு யோசனை தான் இருக்கும்.
என்ன யோசனை அவன் சொல்றா பாருங்க, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுமே, நாருமே நாற்று எடுக்கும் ஆண்டவரே, நாற்று எடுக்கும். ஆண்டவருக்கு தெரியாத டீகாம்போசிங் ஒர்க்கை இவன் சொல்லி கொடுக்குறான். நாற்று எடுக்குமா ஆண்டவரே? ஏன் இந்த பேச்சு, ஏன் இந்த எண்ணம், ஏன் இந்த அவநம்பிக்கை, ஏன் இந்த அவிசுவாசம், ஏன் இந்த அவலட்சணம், ஏன் இந்த அசிங்கமான ஒரு ஒரு நிலை? இயேசுவே வந்தாங்க நின்று எடுத்து போடுங்கன்னு சொல்ல 4 நாள் ஆயிற்றே நாருமேன்னு பேசுறாளே, அங்கதான் இயேசு கண்ணை விட்டார்னு படிப்பீங்க நீங்க. ஏன்னா சுத்தமா விசுவாசம் இல்லையே. வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் நான், அவ்வளோ தூரம் பிரசங்கமா நானே, என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ? 4 நாள் ஆயிற்று, நாருமே நாருமே, கெட்டு போவோமே, கிழிஞ்சு போவோமே, முடிஞ்சு போவோமே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் தொலைஞ்சு போச்சு. நீங்க சாகாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே தொலைஞ்சு போலங்க. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்க கூட இருக்கிறதெல்லாம் போயிருக்கலாம், ஆனால் நீங்க ஒன்று மறிக்கலையா? ஸ்டில் எவ்ரி குட்னஸ் இஸ் அலைவ். எப்படி? என் மீட்பர் அவர். பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க 10 பேரும். 10 பிள்ளைங்க செத்து போனவங்க தான் சொன்னான் என் மீட்பர். 10 பிள்ளைங்க செத்து போச்சு, இதுக்கப்புறம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? ஆடு மாடுலாம் செத்து போச்சு, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடப்பாவீங்களா, சொத்து சுகம்லாம் போச்சு, மீட்பர் உயிரோடு. வீடுலாம் போயிடுச்சுப்பா, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இல்ல பேசவே மாட்டியா? எல்லாம் போச்சு, நாசமா போச்சு, மொத்தமா புட்டுக்குச்சு, இப்படி பேச மாட்டியா? இல்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அதை காணும். அதனாலதான் அவன் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பார்த்தான். அதுதான் ஆவிக்குரியவன். என்னக்குரியவன் அவன்? The one who has received the Spirit, he will be expose himself always in a spiritual manner. தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் பாருங்க, எல்லா நேரத்திலும் தேவனுடைய ஆவிக்குரியதையே பேசுவான். எங்கிருந்து வருது? திடீர்னு ஆண்டவர் அவனுக்கு ஏதாவது ஞானத்தை கொடுக்குறாரா? கிடையாது. சபைக்கு வந்து உட்காந்து இயேசுவின் பாதத்தருகே தேவையான ஒன்றை கற்றுக்கொண்டால் மாத்திரமே உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்றீங்க, நீங்க பெற்றுக்கொள்றீங்க. No one can take that share. பங்குனா ஷேர். என்ன? எவ்ரி குட்னஸ், எல்லா நன்மையான ஈவுகளும், எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மையான காரியங்களும், இது தேவை அது தேவை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தேவையானது ஒன்றே. அது என்னது? தேவனுடைய வசனத்தை கேட்பது, தேவனுடைய வசனத்தை ஆராய்வது, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது, தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்பது, தேவனுடைய வசனத்தை நம்புவது. உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது. இந்த பாயிண்ட கொண்டு வரவர் தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். நம்புறீங்களா நீங்க? அதுதான் உங்களை தோல்வியிலிருந்து வெளியே கொண்டு வரும், பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும், மகிழ்ச்சியான நிலைக்கு உங்களை மறுபடியும் கொண்டு வரும். உங்க துக்கத்தை எல்லாத்தையும் முடிக்க வைக்கிறது அப்படிதான். சும்மா சொல்லிட்டு போயிடலாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு. ஆவிக்குரியவர்களாக இராவிட்டால், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இராவிட்டால், வசனத்தை கேட்கிற எண்ணமோ, விசுவாசிக்கிற எண்ணமோ, அறிந்து கொள்கிற ஆசையோ, விருப்பமோ இல்லைனா, நீங்கள் மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் மார்த்தால் மாதிரி தான். வெறும் இயேசு அழைக்கிற மாதிரி சண்டே மட்டும் தலை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பைபிள் ஸ்டடி தேவையில்லைங்க, ப்ரேயர் ஸ்டடி தேவையில்லை, ப்ராமிஸ் வேர்டு தேவையில்லை, அன்றைக்கெல்லாம் சர்ச்சு தேவை கிடையாது. வெறும் சண்டே காலையில் வந்துட்டு போகிற ஒரு பிரயோஜனமும் இல்லை. வர முடியாதவங்க ஓகே, அதுக்காக தான் ஆன்லைனில் போடுறோம், கேளுங்க உட்காந்து. ஆனால் கேட்கணும், என்ன பண்ணி ஆகணும், அதை கேட்கணும். அதுக்கு தான் ஆன்லைனில் போடுறோம். ஏன்? கேட்டால் மட்டும்தான் நீங்கள் தேவையானது ஒன்றே உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கன்றார். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ மார்த்தாளை போல இருக்கிறது ரொம்ப எளிதுங்க. ஆனால் என்ன பிரச்சனை? வாழ்நாள் முழுதும் எப்படி தான் இருந்தாகணும்? கவலையோடும் வருத்தத்தோடு தான் இருக்கணும். சபைக்கெல்லாம் வந்துருப்பீங்க, இயேசுவெல்லாம் கூப்பிட்டு தான் வருத்தத்தோடு இருந்தான். இயேசு உட்கார வச்சுட்டு தான் வருத்தத்தோடு இருந்தாங்க. மரியாள் அதே வீட்டில் தான் இருந்தான், எந்த வருத்தமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. என் பொறுப்பு இல்லையா? இல்லை. அவள் தெரிந்து கொள்ள வேண்டியதை அவள் தெரிந்து கொண்டாள். அவளுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கறது. அவளுக்கு தெரியும் வார்த்தை வந்தால் ஆவியானவர் அங்கே செயல்படுவார். அதனால தான் மரித்த செத்து 4 நாள் ஆகிட்டு நாருமேன்னு சொன்ன இடத்துல இயேசு சொன்னார், லாசருவே நீ சீக்கிரம் வெளியே எழுந்து வா. நார்துன்றாங்க எல்லாம், கொஞ்சம் வந்து நீ ஜீவனோடு இருப்பதை காமி, இவங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போ. அப்பயாவது விசுவாசிக்கிறாங்களான்னு பார்ப்போம், அப்பயாவது வாய் மாறுதான்னு பார்ப்போம், அப்பயாவது சுவாபங்கள் மாறுதான்னு பார்ப்போம், அவிசுவாசம் மாறுதான்னு பார்ப்போம். பைபிளை வச்சுக்கிட்டு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே ஒன்று அவிசுவாசியாக இருக்கிறான் அவன்.
மார்த்தாளாவே இருக்கிறான். அநேக வேதனைகளாலே அவளை இருக்கிறா, வருத்தத்திலே இருக்கிறா, அவிசுவாசத்திலே இருக்கிறா. அவன் நம்பிக்கை இதெல்லாம் நடக்காதுங்க, அவ்வளவுதான். இல்லை இல்லை இல்லை, நடக்கும். எப்படி நடக்கும்? சும்மா நம்புறதுனாலயா? இல்லை, எனக்குள் ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். அவர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்புறீங்களா நீங்க? அவருடைய வேலை அதுதாங்க. ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ன? டு எம்பவரிங் யூ, டு மேக்கிங் யூ ஸ்ட்ரென்த். உங்களை பலப்படுத்துவது, உங்களை பலன் உள்ளவர்கள். அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் பவுல் போதிக்கிறாரு தீமோத்தேயுவே, இளம் போதகனே. தீமோத்தி 18 வயசுல வராம பாருங்க ஊழியத்துக்கு. பயப்படுறான். ஏன்னா உட்காந்துருக்கிறெல்லாம் வயசான கேஸுங்க, எக்ஸ்பீரியன்ஸான யூதர்கள், கேள்வி கேட்குறவன், முரட்டாட்டமான மதவாதிகள். இவங்க மத்தியில் ஊழியக்காரனா நிற்கிறான் தீமோத்தி சபையில். பவுல் அவனுங்க லெட்டர் எழுதுறாரு, நிருபத்தில் படிக்கிறோம். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை தரவில்லை. எந்த ஆவியை தரவில்லை? பயந்துராத, வெள்ளனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உனக்கு. உனக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்றதை நீ அறிஞ்சுக்கோ. பயப்படுறதுக்கு தகுதியானால் நீ கிடையாது. ஹலோ, பலவீனத்துக்கு தகுதியானால் நீ கிடையாது. சோர்வுக்கு தகுதியானால் நீ கிடையாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, நீ விழுந்த இடங்களில் எல்லாம் உன்னை உயர எழும்ப செய்து, நடக்க செய்து, பறக்க செய்கிற ஆண்டவர் அவர். நம்புறீங்களா நீங்க? சாதனைனா என்ன? லைட்டு கண்டுபிடிக்கிறது இல்லை. ஹலோ, இழந்ததை எல்லாவற்றையும் தேவனுடைய கிருபையினாலே, மகிமையினாலே, ஞானத்தினாலே, உதவியினாலே, தயவினாலே மறுபடியும் நிற்பது தான். அதுதான் நீதிமான். 7 முறை விழுந்தாலும் still he stands, still he works, still he roars. ஒரு விசுவாசினா தான். ஏதோ வந்தேன், பக்தியா இருந்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. விசுவாசினா என்ன? தேவனுக்காக வாழ்கிறவன், தேவனுக்காக நிற்கிறவன், பலப்படுகிறவன். எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை, எதுவும் என்னை சோர்ந்து போக வைப்பதும் இல்லை. எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் எனக்கு தேவை. என்னது அது? இயேசுவின் வசனத்தை கேட்பது. எப்படி உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதோ அதே போல வசனம் ஆவிக்குரியவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற வசனம். ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது நகைப்பா இருக்கும், அவனுக்கு அது பைத்தியமா இருக்கும். இதெல்லாம் என்னங்க பிரின்சிபல்? இதெல்லாம் அவன் ஆவிக்குரியவன் அதை ஏற்றுக்கொள்றான். அதை ஏற்றுக்கொள்றவன் ஒன்னும் புரிஞ்சுப்பான். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இதுதான். நம்புறீங்களா நீங்க அதை? இட் இஸ் த பெஸ்ட் ஷேர் தட் யூ கேன் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்திலே பெஸ்டான ஒரு ஷேர்னா அதுதான். அது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும், கடைசியாக மூச்சு போக போகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க மூச்சு உங்களை விட்டு போகும்போது தெரியும். ஏஸ் ஐம் கோயிங் டு டை. அந்த நேரத்தில் இந்த சத்தியம் தான் நினைக்கும். நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிற, நீ தேவனோடு கூட இருக்க போற. எல்லா மனுஷனுடைய முடிவு இருக்குது, ஆனால் முடிவில் எங்கே இருக்க போறீங்கன்றதான் பாயிண்ட். முதலமைச்சரும் சாவாங்க, பிரதமரும் சாவாங்க, ஜனாதிபதி சாவாங்க, பணக்காரன் சாவான், ஏழையும் சாவான். ஆனால் எந்த நம்பிக்கையில் சாவுறான்? இன் வாட் ஹோப் ஹி ஹஸ் டைட். அவன் நல்லது செஞ்சார், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நம்பிக்கை? அவன் எதை வாழ்க்கையில் தெரிந்து கொண்டானோ அதுதான் அவனுடைய நம்பிக்கை. அப்போ நீங்கள் எது தெரிந்து கொண்டிருக்கிறீங்கன்னு பாருங்கள். ஆவியானவர் அதுதான் உங்களை எம்பசைஸ் பண்ணுறார். நீங்கள் ஆவியோடு தொழுது கொண்டீர்களானால் நிச்சயமாக அப்படி தான் இருப்பீங்க. யாரை போல இருப்பீங்க? நீங்கள் மரியாதை போல தான் இருப்பீங்க. வசனத்தை கேட்கிற ஆர்வம் இருக்கும். ஏன்னா உள்ளத்தில் அவர் இருக்கிறாரு. அங்கே தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை யாரும் சீக்கிரமாக சபைக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியதில்லை. வரலன்னா உனக்கு ஏதாவது ஆவன் மிரட்ட வேண்டியதும் இல்லை. நீ காணிக்க கொடு, தசமாக கொடு, உண்மையாரு சொல்ல வேண்டியதே இல்லை. எவ்ரிதிங் ஹீ வில் டீச் யூ. நான் வெறும் வசனத்தை போதிக்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமானால் அந்த வார்த்தைகளின்படியே உங்களை என்ன பண்ணுவார்? அவர் வாழ வைப்பார். நம்புறீங்களா நீங்கள்? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பதே சரியான ஆராதனை. ஆவியோடு ஆராதிக்க எங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கும் பொழுது நாங்கள் தேவையானது ஒன்றே என்கிற அந்த தெளிவான அந்த ஞானத்துக்குள், அந்த அறிவுக்குள் வர நீர் எங்களை உணர்த்துவீர். எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவர். அந்த சத்தியத்தின் அறிகிற அறிவினாலே எல்லா நன்மைகளும் எங்களுக்கு உண்டாகிறது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும் அந்த அறிவும் தெளிவும் உண்டாயிருக்கட்டும். கேட்ட வார்த்தைகளின்படியே வாழ, அவர்கள் இதை பிடித்து கொள்ள, இதன்படி நடக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். இவர்களை விட்டு எடுபடாத, எடுத்து போட முடியாத நல்ல பங்கை இவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். உலகத்தை அல்ல, உலகத்தின் பாரத்தை அல்ல, உலகத்தின் தேவைகளை அல்ல. நீரே வாழ்க்கையின் தேவையாயிருக்கிறீர். உங்களுடைய வசனமே வாழ்க்கையின் தேவையாயிருக்கிறது. ஆவியானவரே வாழ்க்கையின் தேவையானவராயிருக்கிறீர். அவரை அறிந்து கொள்ள, அவரை புரிந்து கொள்ளும்படியான ஞானம் உண்டாகட்டும், இருதயம் உண்டாகட்டும். பெறாதவர்கள் இந்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். பெற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆவியானவரை வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த அனுமதிக்கட்டும். நீர் அவருடைய வாழ்க்கையிலும் பலமாய் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.